என்ன சொல்கிறாங்க, இப்போ செக்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம் டேரெக்டாக. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ப்ரியாம்பிள், எக்ஸ்டென்ட், அப்ளிகேஷன், கமென்ஸ்மெண்ட்டு. ஒன்றும் இல்லை, கமென்ஸ்மெண்ட்டு 2000 கமென்ஸ்மெண்ட் அவ்வளோதான். ஓகே, ஸோ ப்ரியாம்பிள் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் டு என்ன ப்ரியாம்பிள் வாட் இஸ் த பர்பஸ் சொல்லுவாங்க. திஸ் இஸ் டு கன்சாலிடேட் அண்ட் அமெண்ட் த லா ரிலேட்டிங் டு ஆல்ரெடி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெரா இருந்ததில்ல, அதை வந்து எய்ம் டு கன்சாலிடேட் பண்ணுறாங்க. என்னது, ஃபெசிலிட்டேட்டிங் எக்ஸ்டர்னல் ட்ரேடை ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க, பேமெண்ட்டையும் ஃபெசிலிட்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் வேணால் இங்கேருந்து வேணாலும் வாங்கி விற்றுக்கலாம்னு சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் தானே, அதனால அது ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன். ரெண்டாவது என்னென்னா, ஃபார் ப்ரமோட்டிங் த ஆர்டர்லி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் இன் இந்தியா டெவலப் ஆகணும், ஆனால் தாறுமாறாக டெவலப் ஆகக்கூடாது. ஏன்னா யார் வேணால் எங்கே வேணால் அசெட் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம், யார் வேணால் எந்த பொருள் வேணாலும் எங்கேருந்து வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம், ஆனால் தாறுமாறாக ஆகிடும். கடைசியில் $1 = 600 rupees போய் நின்றுடும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல்டாக டெவலப் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை தே வாண்ட் அன் ஆர்டர்லி டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆல்சோ ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது என்னன்னா, இந்தியன் பணம் கிடையாது, வெளிநாட்டு பணம். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றது இந்தியாவோட பணம், அதுதான். ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ வாட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் இந்தியா? இந்தியன் US டாலர் இஸ் ஆர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபார் இந்தியா as a country, US டாலர் இஸ் அவர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஜாப்பனீஸ் yen இஸ் அவர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கொரியாவுடைய வான் WON சொல்லுவாங்க. ஸோ கொரியாவோட வான் வந்து நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மக்கிட்ட தாராளமாக இருக்கணும். US டாலராக நான் நிறைய வச்சுருக்கேன், ஜாப்பனீஸ் என்ன அதிகம் நான் நிறைய வச்சுருக்கேன் அப்படின்னு இந்தியாவுடைய நேஷ்னல் கஜானாவில், தட் இஸ் ட்ரெஷரியில் நிறைய வெளிநாட்டு போனால் நம்ம குவிச்சு வச்சுக்கணும் குபேரன் மாதிரி. அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த்து. அதை விட்டுட்டு மற்ற எல்லா கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் இந்தியன் கரன்சி நிறைய வச்சுருக்காங்க, ஆனால் நம்மக்கிட்ட மற்ற எந்த நாட்டோட கரன்சி இல்லைன்னா நம்ம டம்மின்னு ஆகிடும். அதனால மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் வித் த நேஷனல் ட்ரெஷரி வந்து செம்மையாக இருக்கணும். அதுதான் நமக்கு எப்போவுமே கெத்து. அந்த கெத்து இருக்கணும்னா என்ன பண்ணணும், வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் அவங்க கரன்சியை நம்மகிட்ட கொடுத்துட்டு ரூபா வேணும்னு அப்படியே லைனில் நிற்கிறோம். ஆனால் நம்ம வந்து எல்லா டாலரையும் கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம வந்து டாலர் எல்லாத்தையும் விற்றுக்கிட்டே இருக்கிற டாலர் எல்லாம் விற்றுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் உட்காந்துருக்கக்கூடாது. டாலர் எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் கம்ப்யூட்டர் வேணும், ஆப்பிள் ஐஃபோன் வேணும், ஆப்பிள் லேப்டாப் வேணும், இதெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் நம்மகிட்ட டாலரே இல்லாமல் கஜானா காலியாக உட்காந்துருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட அப்படியே டாலர் மிதமிஞ்சி நல்லா கொழிச்சு இருக்கணும். அதுதான் நம்மளோட எய்ம் ஆஃப் ஃபெமா. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இது எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும்னு கேட்குறாங்க. இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா. என்ன முன்னாடிலாம் இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லா ஆக்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து இட் அப்ளைஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆஃபீஸஸ்க்கும் இது அப்ளை ஆகும், ஹோல் ஆஃப் இந்தியா இது அப்ளை ஆகும். சம்டைம்ஸ் வெளிநாட்டில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃபீஸஸ்க்கும் இது அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஷால் அப்ளை டு ஆல் த பிரான்ச்சஸ், ஆஃபீஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் outside India. Okay, for all the branches, offices and agencies outside India owned or controlled by a person resident in India and also to any contravention there and done. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வெளிநாட்டில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு, பிரான்ச்சு, ஆஃபீஸ், ஏஜென்சி ரன் பண்ணுறாரு. எதுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, இந்தியாவில் இருப்பாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போய் என்ன பிஸ்னஸாக பண்ண போகிறாங்க, பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிறதில்ல. அவங்க அங்கே போயிட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் போடுவாங்க, பிரான்ச் போடுவாங்க, ஏஜென்சி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, அதை அவங்க ஓன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அங்கே நடத்திட்டு இருப்பாங்க. அப்போ அது வந்து இட் இஸ் டன் பை ஹூம் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கிறோம் வெளில போய் அந்த மாதிரி இடத்த வச்சு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து இட் வில் அந்த மாதிரி ஆஃபீஸஸ்க்கு, அந்த மாதிரி ஏஜென்சிஸ்க்கு அவங்களுக்கும் வந்து ஃபெமா வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டன். நெக்ஸ்ட்டு, the scope of the act has been extended to include. ஏன் இந்த பிரான்ச்சு அவங்களே சொல்லியிருக்காங்க, ஏன் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தீஸ் திங்ஸ் ஆர் இன்க்ளூடட் பிகாஸ் அங்கே தான் அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்களே, இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை அன் இந்தியன் கூட இல்லை, அவங்க ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்கிற ஒருத்தன் தான் இதெல்லாம் ஓனும் கண்ட்ரோலும் பண்ணுறான். ஓகேவா, அப்படின்னும் போது அங்கே வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் நடத்தினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரான்ச் வச்சு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ரெசிடென்ட் இன் இந்தியா ஆட்டோமேட்டிக்லி இட் பிலாங்ஸ் டு இந்தியா அப்படிங்கிறதுனால அதுவும் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து இது செப்பரேட்டாக ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டுன்னு தனியாக வரும். அது வரும்போது நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஆக்டை எங்கெல்லாம் அப்ளை ஆகுது, ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளை ஆகுது. சரி, ஓகே. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஓகேவா, அப்படின்னும் போது அந்த இடத்துல அவர் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பணமும், அதை அவங்க சொல்கிறாங்க பாருங்க,
அவனே போய் அந்த இடத்துல இருந்துடக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 விஷயம் இருக்குது. இந்த 2 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, இந்தியாவில் தான் ஒருத்தர் 182 நாளைக்கு மேலே இருக்கணும், இல்லை இந்தியாவில் தான் அவரோட மெயின் பிஸ்னஸ் இருக்கணும், இந்தியா தான் அவருக்கு வாழ்வாதாரமாக இருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் மட்டும் பிஸ்னஸ் பண்ணாமல் இந்தியாவை தாண்டி வெளிநாடுகள்லேயும் சில பிரான்ச்சஸோ சில பிஸ்னஸோ சில ஆஃபீஸ் போட்டு ஒரு சில ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி பிடிச்சி ஏதோ ஒன்று அங்கேயும் வேலை பார்க்குறாரு. பட் பிரதானமாக அவர் எங்கே வேலை பார்க்குறாரு? இந்தியாவில் தான் வேலை பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் ஏதோ 1-2 இடத்துலையோ இல்லை நிறைய இடங்கள்லையோ அவர் வந்து ஏஜென்ட்டை பிடிச்சோ இல்லை ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணியோ அங்கேயும் வேலை பார்க்குறாரு. புரியுதா? அப்படி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸை இந்தியாவில் இருந்து கொண்டே ஒருத்தன் வந்து மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னும் போது அந்த பிஸ்னஸினுடைய ஓனர் எங்கே இருக்காங்க? இந்தியாவில் தானே இருக்காங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர், இந்தியாவினுடைய ரெசிடெண்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் பிஸ்னஸை ரன் பண்ணும்போது அந்த வெளிநாட்டினுடைய பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்களே, that will also come under the purview of Fema, because அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நீ ரெசிடெண்ட் தானே, நீ என்ன செஞ்சாலும் அது எங்களோட பர்வியூவில் வரும் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் முரண்பாடான விஷயம். ஓகேவா? ஏன்னா நான் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த 2 விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைங்க. நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், அங்கே போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுதான் இனிமேல் என்னுடைய நாடு, நான் அங்கே தாங்க தங்க போகிறேன், அங்கே தான் வேலைக்கு போகிறேன், இனிமேல் எனக்கு எல்லாமே வந்து கனடா தான் அப்படின்னு ஓடி போகிறாங்க பார்த்தீங்களா? அவங்க யாரையுமே நம்ம ரெசிடெண்ட் இன் இண்டியான்னு சொல்ல போகிறது கிடையாது. 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இல்லை 2025 எடுத்துக்கலாம். 2025 ஒருத்தர் வந்து இங்கே 7 மாதம் இங்கே தான் இருக்கான். ஜனவரியிலேருந்து அவர் அந்த ஒரு பர்டிகுலர் இயரில் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா 7 மாதம் இங்கே தான் இருக்கான். விச் மீன்ஸ் தட் அந்த 7 மந்த்துமே 7 3s நார்மலாக எடுத்துக்கோங்களேன், சும்மா ஆவரேஜாக 30 days போடுங்க. 7 3s 27, விச் மீன்ஸ் சாதாரணமாக ரெசிடெண்ட் இன் இண்டியானாலே மினிமம் 182 நாளைக்கு மேலே இருக்கணும்பாங்க. அவன் 182 நாளைக்கு மேலே இருந்துட்டான். ஆனால் அந்த முதல் 6 மாதம் 7 மாதம் தான் அவனை ரெசிடெண்ட் இன் இண்டியா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 7 மாதம் முடிஞ்சு அவன் கனடா ஃப்ளைட்டை வாங்கி அங்கே போயிட்டான், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி போயிட்டான். அங்கே தாங்க இனிமேல் என்னோட உலகம், அதுதான் என்னுடைய நாடு, இனிமேல் நான் அங்கே தான் வேலை பார்க்க போகிறேன், அங்கே தான் நான் செட்டில் ஆக போகிறேன்னு ஒருத்தங்க போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவனை நம்ம மதிக்கவே மாட்டோம். அவனை அந்த நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு பர்டிகுலர் செப்டம்பர் வரைக்கும் அவன் இங்கே இருந்தான். அக்டோபர் நவம்பரில் அவன் கிளம்பி அங்கே போயிட்டான் அப்படின்னா அந்த அக்டோபர் நவம்பர்லேருந்து அவனை நம்ம ரெசிடெண்ட் இன் இண்டியான்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இனிமேல் அவன் அங்கே சம்பாதிக்கிறான்னா அவனை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவன் நாடு. அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுனால இனிமேல் நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ரூபாயை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ரூபா வெளியில் போகிறத தடுக்கிறதுக்காகத்தான் ஃபெமா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்ல பொறுமையாக, அதாவது ஃபவுண்டேஷன் நல்ல ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நானே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எல்லாமே. ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, இந்திய ரூபாயில் சம்பாதிக்கிறவனை தான் வந்து அவங்க டார்கெட்டே பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தர் இந்தியாவில் இருந்து இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணி இந்தியாவுடைய ரூபாயை பணமாக சம்பாதிக்கிறான்னா அவனை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படி போய் பிடிக்கணும். ஏன்னா அவனை லூஸில் விட்டோன்னா அவன் இந்தியன் ரூபாயை உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு டாலர் அது இதுன்னு மற்ற காசை வாங்கி அவன் ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பான். கடைசியில் அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா இந்தியன் ரூபாய் எல்லாருடைய ட்ரெஷரிலும் குப்பை மாதிரி கிடக்கும், நமக்கு வேல்யூ போயிடும். நம்மளோட ஃபெமாவுடைய ரூல் என்னென்னா, இந்தியன் ரூபாயில் சம்பாதிக்கக்கூடிய எல்லாரையும் அவர் ஹோல்டில் வச்சுப்பாங்க. அப்போ தான் இந்தியன் ரூபாய் அளவாக தான் வெளியில் போகணும். அளவுக்கு மீறி வெளியில் போச்சுன்னா நிறைய சாங்ஷன் போட்டுருவாங்க, அங்கங்கே ஸ்டாப் சொல்லிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒருத்தன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக போனாலும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக போனாலும், பிஸ்னஸ் ஃபுல்லாக நான் அங்கேயே வெளிநாட்டிலே செய்ய போகிறேன்னு போனாலும், இல்லை நான் வெளிநாடு போய் செட்டில் ஆக போகிறேன்ப்பா, என்னமோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், அவனுக்கு சம்பார்த்தனே இல்லைனா கூட பரவாயில்ல, அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்கார், நானும் போய் எங்கள் அப்பாவுடைய ஓசி ஸ்டோரில் போய் அங்கே உட்காந்து செட்டில் ஆகிறேன்னு சொன்னாலும் ஓகே. எந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் ஒருத்தன் இந்தியாவை விட்டு வெளிநாட்டுக்கு போய் நான் அங்கேயே செட்டில் ஆகிறேன்னு போனாலும் அவனை ஃபெமா சிப்போ அப்படின்னு விட்டுரும். ஏன்னா ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் ரூபாயில் எவன் சம்பாதிக்கிறானோ அவன் ரூபாயை வெளிநாட்டுக்கு விட்டுட்டு சும்மா ஏமாந்துடக்கூடாது. அட் த எண்ட் ஆஃப் த டே ரூபாய் வெளியில் போய் குப்பை மாதிரி ஆகிடக்கூடாது. அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஃபெமாவுடைய அல்டிமேட் எய்முங்கிறதுனால வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறவங்களையோ, வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு போகிறவங்களையோ, வெளிநாட்டுக்கு எப்படியோ நான் போய் அங்கே செட்டில் ஆகிடுவேன் ஓசி வச்சோம் அப்படின்னு போகிறவங்களையோ நம்ம சல்தா ஹே வில் லெட் தம் ஃப்ரீ, போ எனக்கு நீ வேண்டாம் அப்படி சொல்லிடுறோம். அதனால் அவன் ரெசிடெண்ட் இன் இண்டியாவாக ஆக மாட்டான்.
அவன் இந்தியாவில் 182 நாளைக்கு மேலாக இருந்திருந்தாலுமே கூட அவன் நமக்கு ரெசிடெண்ட் கிடையாது. ஏன்னா இனிமேல் அவன் ரூபா சம்பாதிக்க போகிறதில்ல. அவனை பிடிச்சி எனக்கே நான் ஆக போகுது சீப்போ அப்படின்னு விட்டுறணும் அவனை. புரியுதா? இதுவே இந்தியாவில் ஒருத்தன் இருக்கான், இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் அயர்ன் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியாவில் தான் அவனுக்கு 3 பிஸ்னஸ் இருக்குது. 3 பிஸ்னஸையும் அவன் இங்கேருந்து ரொம்ப வெற்றிகரமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கான். அதோட ஒரு பிரான்ச்சை வெளிநாட்டில் கோரல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை அவன் டேக் ஓவர் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஒரு பிரான்ச்சையோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணி அங்கேயும் அவன் பிஸ்னஸ் பண்ணுறான். இப்போ ஃபெமாவை பொறுத்த வரைக்கும் இவனை நம்ம கேட்ச் ஹோல்டு பண்ணணுமா கூடாதா? உங்களுக்கு டவுட் வரலாம், மேம் அவன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான், ஸோ அங்கே அவன் சம்பாதிக்கிற பணம் $, உள்நாட்டில் அவன் சம்பாதிக்கிற பணம் ரூபா. இப்போ அவனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணுமா கூடாதா? கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். தலைவர் என்ன தெரியுமா பண்ணுவார்? இந்தியாவில் சம்பாரிச்சு மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் பணத்தை கையில் வச்சுக்கிட்டு வெளிநாட்டில் நான் கொண்டு போய் அங்கே லேண்டை வாங்க போகிறேன், இங்கே இதை வாங்க போகிறேன், அங்கே அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இங்கே இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி வெளிநாட்டில் நான் பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், வெளிநாட்டில் நான் பெரிய ஆள் ஆகணும்னு இங்கே இருக்கக்கூடிய சம்பாரித்த பணத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் விட்டான்னா நம்ம ஸ்வாஹா போட்டு போயிடணும். அதனால் ஒரு ஃபெமாங்கிற ஆக்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்லக்கூடிய 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருக்கான், இந்தியாவில் தான் பிஸ்னஸ் பண்ணுறான், இந்தியன் ருப்பியில் தான் சம்பாதிக்கிறான், எல்லாமே இந்தியாவில் தான் பண்ணுறான். அப்படிப்பட்டவன் வெளிநாட்டில் ஒரு சின்னோண்டு ஒரு ஆஃபீஸை போட்டு அவன் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவன் ஒரு மணி எக்ஸ்சேஞ்சராக வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சாலும் சரி, அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அங்கே போய் ஸ்டீல் பிஸ்னஸை பண்ணாலும் எதை பண்ணாலும் இந்த ஆள் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஓன் பண்ணக்கூடிய அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வெளிநாட்டில் இருக்குன்னா உஷாராக இருங்க. ஏன்னா இந்தியாவில் மட்டுமே பிஸ்னஸ் பண்ணி இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இந்தியன் பணத்தை வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக விட்டுற மாட்டான். ஆனால் இந்தியாவிலையும் பிஸ்னஸ் இருக்குது, வெளிநாட்டிலையும் ஒரு பிரான்ச் வச்சுருக்கவன் என்ன பண்ணுவான்னா இங்கே சம்பாதிச்ச பணத்தை வச்சு இன்னும் அங்கே நிறைய இன்வெஸ்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். அதனால் RBI என்ன பண்ணணும்னா, நீ பிரதானமாக இந்தியாவில் பிஸ்னஸ் செய்பவனா, இந்தியாவில் வேலை பார்ப்பவனா, இந்தியாவில் செட்டில் ஆனவனா, இந்திய ரூபாயில் சம்பாதிக்கக்கூடியவனா, நீ இந்தியாவில் அந்த வருடம் 182 நாட்களுக்கு மேலாக இருப்பவனா, அப்படியான ஒருத்தன் நீயாக இருந்தால் நீ வெளிநாட்டில் எந்த பிரான்ச்சை ஓன் பண்ணாலும் சரி, இல்லை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னாலும் சரி, அப்போ அந்த பிரான்ச் அந்த இடத்துல என்னென்னலாம் நிகழ்வுகள் நடக்குதோ அது அத்தனையும் எங்களோட ஸ்டேஷனுக்கு உட்பட்டது, எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்டது. நீ அங்கே ஏதாவது வாங்கவோ விற்கவோ ஏதாவது கோல்மால் பண்ண நான் உன்னை அப்படியே கொத்தா பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் தி ஃபெமா அப்ளைஸ் டு ரெசிடெண்ட் இன் இந்தியா ப்ளஸ் இட் ஆல்சோ அப்ளைஸ் டு எனி பிரான்ச், எனி ஏஜென்சிஸ், எனி ஆஃபீஸஸ், வெதர் யூ ரன் மணி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்தியாவில் பிரதானமான உன்னுடைய பிஸ்னஸ் ஒரு சின்ன பிரான்ச் மட்டும் அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் you are resident in India basically, but then you run some business outside of India where you either own it or control it. Since you are owning it and you are controlling it, and there is a lot of chance that this money that you are earning in India can go through it. You can easily channelize the Indian money into external countries' assets or liabilities. Then we have to be very careful on you. அப்படிங்கிறதுனால தான் FEMA applies to the whole of India. In addition to it, it also applies to any external country la irukக்கூடிய offices, branches or agencies which is owned or controlled by resident in India அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? Do you understand? So அந்த branchesல, அந்த officesல, அந்த agenciesல ஏதாவது தப்பு நடந்துச்சுனா கண்டிப்பா இந்தியாவுடைய enforcement directorate or directorate of enforcement அப்படிங்கறவங்க அங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி முட்டிக்கு முடி தேடி கூட்டிட்டு வந்துருவாங்க. சரியா? So எப்ப கமெண்ட்ஸ் ஆச்சுன்னு பாருங்க. It commenced from 1st June 2000. January நினச்சிக்காதீங்க, ஃப்ரம் 1st June 2000. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பட் ஸ்டில் கமென்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட ஒரு நாலேஜ்க்காக தான். 1st June 2000லேருந்து நோட்டிஃபை பண்ணி நமக்கு எக்ஸிஸ்டன்ஸில் வந்தாச்சு. ஆக்ட் வந்து கொண்டு வரப்பட்ட வருஷம் வந்து ஃபெமா வந்து 1999. கேம் இன் டு ஃபோர்ஸ் வித் எஃபெக்ட் ஃப்ரம் June 1st. ஓகே, டன், புரிஞ்சிடுச்சா? அடுத்தது now we go to definitions. டெஃபினிஷன்ஸ்னால் என்ன? டெஃபினேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க, எதுவுமே வந்து கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாம் ABCD ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, ஜஸ்ட் ட்ரை ரிலாக்ஸ்டாக கவனிங்க, ஈஸியாக புரியும். ரொம்ப வந்து ஃபெமா 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 அப்படிலாம் தான் புரியாது. புரியுதா? ஃபஸ்ட்டு ஆத்தரைஸ்டு பர்சன். நான் சொன்ன மாதிரி இந்தியன் ரூபாயை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக மாற்றணும் அப்படின்னும் போது எல்லாராலையும் மாற்ற முடியாது. ஓகே, ஸோ அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்குன்னு RBI கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மணி எக்ஸ்சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்போம். அவங்ககிட்ட தான் நீங்கள் போய் இந்தியன் ரூபாயை எந்த கரன்சியாக வேணாலும் மாற்றிக்கலாம்.
கொரியன் வானா மாற்றிக்கணுமா, ஜாப்பனீஸ் என்ன மாற்றிக்கணுமா, எந்த கரன்சி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். பட் யூ ஹாவ் டு கோ டு த ஆத்தரைஸ்டு டீலர். அந்த ஆத்தரைஸ்டு டீலரோட பேர் தான் ஆத்தரைஸ்டு பர்சன்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அவங்க ஆர்பிஐ கிட்ட கண்டிப்பாக தே ஷுட் கெட் பர்மிஷன். அதுக்கப்புறம் தான் அந்த லைசன்ஸ் வாங்கினப்புறம் தான் அவங்க ஆத்தரைஸ்டு டீலர், மணி எக்ஸ்சேஞ்சர், ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட் ஆர் எனி அதர் பர்சன் ஃபார் த டைம் பீயிங் ஹூஸ் ஆத்தரைஸ்ட் அண்டர் த செக்ஷன் ஸோ அண்ட் ஸோ டு டூ த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரின் செக்யூரிட்டிஸில் யாரெல்லாம் டீல் பண்ணலான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸி தான். ஓகே, சப்ப மேட்டர் சால்ட் அவுட் ஒன்லி. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்னா அந்த டிரான்சாக்ஷன் நடந்துட்டா வெளிநாட்டில் இருக்கிற சொத்து உங்கள் பேருக்கோ இல்லை உள்நாட்டில் இருக்க இந்திய மண்ணில் இருக்கக்கூடிய சொத்து வெளிநாட்டவருக்கோ கைமாற்றப்படுமே ஆனால் அது கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இதுதான் கான்செப்ட். இதான் அவங்க இவ்வளோ அழகாக புரிய வைக்கிறாங்க பாருங்கள். It means a transaction which alters the assets or liabilities, including contingent liabilities, outside India of persons resident in India. இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவன் அந்த டிரான்சாக்ஷன்ஸை மேற்கொண்டான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை விற்கிறான் அப்படின்னாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற அசட்டை அவன் பேருக்கு வந்துருச்சுனாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாகவும் இருக்கலாம். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா என்னது? இப்போ நான் இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறேன், ஒரு பெட்டு கட்டுறோம், இந்தியா வந்து இந்த மேட்ச்சில் தோத்துருச்சுன்னா நான் இதை உனக்கு தந்துடுறேன், இந்தியா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிச்சு, நீ எனக்கு இதை தரணும். அந்த மாதிரி பெட்டு கட்டினா என்ன ஆகும்னா கன்ஃபார்மாக லைபிலிட்டி வருமானு சொல்ல முடியாது, வரலாம் வராமையும் போகலாம். ஸோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியாக இருந்தாலும் எந்த அசட்டையோ இல்லை லைபிலிட்டியோ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா அந்த அசட் பேர் மாறிடுது, லைபிலிட்டி ஆளுக்கு மாறிடுது அப்படின்னா ஓகேவா. அவுட் சைடு இந்தியா ஆஃப் பர்சன்ஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகே, இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடியவன் வெளிநாட்டில் ஒரு அசட்டை வாங்கினாலோ இல்லை வெளிநாட்டில் ஒரு கடன் வாங்கினாலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அசட்டையோ லைபிலிட்டியையோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வாங்குறது. ஸோ தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இல்லையா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டையோ லைபிலிட்டியோ வாங்குறான் அப்படின்னா அதுவும் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் தான். சிம்பிளி போட், இந்தியாவில் இருக்க அசட் அண்ட் லைபிலிட்டி வெளிநாட்டில் இருக்க அசட் அண்ட் லைபிலிட்டி யார் பேருக்கும் மாறுது அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்டை வெளிநாட்டில் இருக்கவனுக்கு விற்கணும் அப்படின்னா அது ரெசிடென்ட் இன் இந்தியா தான் விற்பான். ஸோ எனி ரெசிடென்ட் இன் இந்தியா who buys a property from external parties, external countries, and any person who is not at all resident in India, who is outsider, who is from outside of India, and then he is buying some asset or a liability, incurring some liability in Indian currency அப்படின்னு சொன்னால் that is called as capital account transactions. அவ்வளோதான். So capital account transactionsனா which alters the assets or liabilities including contingent liabilities outside India of persons resident in India or assets or liability in India of persons resident outside India. ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அசட்ஸை வெளிநாட்டில் வாங்குறதும் இந்தியாவில் இருக்கிறவங்க வெளிநாட்டு அசட்ஸை வாங்குறதும் அவ்வளோதான். இதுதான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். அது அசட்ஸாக இருக்கலாம் இல்லை லைபிலிட்டிஸாக இருக்கலாம், லாங் டேர்ம் லைபிலிட்டிஸாக இருக்கலாம். ஓகேவா, அதுதான் வந்து பேசிக்காக கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்க உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். கரன்சினா என்னது? கரன்சினா என்ன? டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ட்ராவலர்ஸ் செக்கு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் கொடுத்தா ரூபா தருவாங்களா, அது கரன்சி, அவ்வளோதான். அந்த ரூபாயை வச்சு உன்னால் டாலராவோ ஏதோ மாற்ற முடியுமா, அது கரன்சி, அவ்வளோதான். எனி பீஸ் ஆஃப் பேப்பர், இஃப் யூ கேன் சேஞ்ச் தட் பீஸ் ஆஃப் பேப்பர் இன்டூ கரன்சி, இன்டூ பேசிக் கரன்சி, இட்ஸ் கால்ட் அஸ் கரன்சி, அவ்வளோதான். ஸோ அது கரன்சி நோட்டாக இருக்கலாம், போஸ்டல் நோட்டாக இருக்கலாம், போஸ்டல் ஆர்டராக இருக்கலாம், மணி ஆர்டராக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், டிராஃப்டாக இருக்கலாம், டிமாண்ட் டிராஃப்டாக இருக்கலாம், ட்ராவலர்ஸ் செக்காக இருக்கலாம், லெட்டர் ஆஃப் கிரெடிட்டாக இருக்கலாம், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராமிசரி நோட்டு. நீ ஒருத்தனுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுதி நான் உனக்கு இவ்வளோ தரேன்னு சொல்லி கொடுக்கல, அது கூட கரன்சி தான். கிரெடிட் கார்ட்ஸு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே எனி அதர் சிமிலர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஸ் மேபி நோட்டிஃபைட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. சிம்பிளி புட் கரன்சினா என்னது? எனி பீஸ் ஆஃப் பேப்பர், கார்டு, எலக்ட்ரானிக் கார்டு, வாட் எவர் இட் இஸ், அதை உன்னால் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமில் உன்னால் கேஷாக மாற்றிக்க முடியும், தட் இஸ் கரன்சி. அந்த கரன்சி வச்சு உன்னால் ஃபாரின் கரன்சி வாங்கிக்க முடியும்னா ஜாலி தானே. அடுத்தது கரன்சி நோட்ஸ் என்னது? நமக்கு என்ன பேங்க் நோட்டு, காயின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதான் கரன்சி நோட்டுன்னு சொல்கிறது. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன? பேசிக்காக கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்றது வந்து எதெல்லாம் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் இல்லையோ மற்ற எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் அ ட்ரான்சாக்ஷன் அதர் தேன் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். சும்மா சிம்பிளாக இப்படியே சொன்னால் புரிஞ்சிருமா எல்லாருக்கும்? புரியாதுல்ல. அதனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸை டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, த டெஃபினேஷன் இஸ் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெஃபினேஷன். மீன்ஸுங்கிறதுல அவன் என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனிதிங் தட் இஸ் நாட் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் தான். நீ அசட்டையோ லைபிலிட்டியோ வாங்கலை விற்கலை அப்படின்னா அது கேபிட்டல் கிடையாது, அப்போ அது எல்லாமே கரண்ட்டு தான். மற்ற எல்லாமே எதை வேணாலும் வாங்கிக்கோ, எல்லாமே கரண்ட் தான் சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஆல் அதர் திங்ஸ் ஆர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான்.
அண்ட் விதவுட் ப்ரிஜுடிஸ் டு த ஜென்ராலிட்டி ஆஃப் ஃபர்கோயிங் ட்ரான்சாக்ஷன். மேலே குறிப்பிட்டிருக்கோம் இதெல்லாம் தான் அப்படின்னு. கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னால் எதெல்லாம் கேபிட்டல் இல்லையோ அதெல்லாம் கரண்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ அதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து புரிதலுக்காக நாங்கள் வந்து வித்தவுட் ப்ரிஜுடிஸ் டு த ஜென்ராலிட்டி ஆஃப் த ஃபர்கோயிங் ட்ரான்சாக்ஷன்ஸ், ஓகேவா, மேலே குறிப்பிட்ட ட்ரான்சாக்ஷன்ஸை தவிர நாங்கள் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வந்து வி வாண்ட் டு கிவ் யூ சம் எக்ஸாம்பிள்ஸ். அதுக்காக சில இன்க்ளூட்ஸ்ன்னு சொல்லி சில ட்ரான்சாக்ஷன்ஸை கொடுத்துருக்கோம். இது எல்லாமுமே கூட என்ன ட்ரான்சாக்ஷன், கரண்ட் அக்கௌண்ட் தான் சொல்லுவாங்க. என்னது, ஃபாரின் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா, ஃபாரின் என்ன சொல்கிறாங்க, யூ வாண்ட் டு டூ சம் ஃபாரின் ட்ரேட், ஓகே, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். கரண்ட்டாக பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், ஓகே. ஷார்ட் டேர்ம் பேங்கிங், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் வாங்கணும், ஷார்ட் டேர்ம் லோனை பே பேக் பண்ணணும், எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். பேமெண்ட்டு, நீங்கள் எதாவது கடன் வாங்கிட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நெட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது ரெமிட்டன்சஸ் ஃபார் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். வெளிநாட்டில் வாழற உங்கள் பேரண்ட்ஸ்க்காக நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, இல்லை வெளிநாட்டில் உங்கள் குழந்தைங்க படிக்கிறாங்க அதுக்காக நீங்கள் அவங்க செலவுக்கு பணம் அனுப்புகிறீங்க. அதே மாதிரி ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், டூரு, எல்லாமே எக்ஸ்பென்சஸ் இன் கனெக்ஷன் வித் ஃபாரின் ட்ராவல், எஜுகேஷன், மெடிக்கல் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், ஸ்பவுஸ், சில்ட்ரன், எதுக்காக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பிச்சாலும் எவ்ரி திங் வில் கம் அண்டர் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. சரியா, நீங்கள் ஃபாரின் டூர் போகிறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். உங்கள் குழந்தைய வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்புகிறீங்க, கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இங்கே ஏதோ மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, யூஎஸ்க்கு போய் தான் அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும், அகெயின் இட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். இது எதுக்குமே ஆர்பிஐ கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் வெளிநாட்டுக்கு போய் இதை செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்களாவே பண்ணலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் மோர் ஃப்ரீ பண்ணியாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரெகுலேட்டடாக இருக்கும். சரியா, அடுத்தது வாட் இஸ் எக்ஸ்போர்ட்னு கேட்குறாங்க. எக்ஸ்போர்ட்டுங்கிறது என்னது, யூ ஆர் டேக்கிங் அவுட் ஆஃப் இந்தியா, ஓகே, வெளிநாட்டுக்கு இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு பொருளை அவுட் ஆஃப் இந்தியா கொண்டு போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் என்னது, டேக்கிங் அவுட் ஆஃப் இந்தியா டு அ பிளேஸ் அவுட் சைட் இந்தியா எனி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கூட்ஸ் இன்க்ளூட் சர்வீசஸ் ஆல்சோ. சரியா, அதே மாதிரி அவன் சர்வீஸ் தனியாக கொண்டாண்டா பாருங்க, ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் இந்தியா டு எனி பர்சன் அவுட் சைட் இந்தியா. வெளிநாட்டில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து சர்வீசஸை ஏற்றுமதி பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஆப்பிள்கோ கூகுள்கோ நீங்கள் ஏதோ சர்வீஸ் பண்ணுறீங்க, ஃப்ரம் இந்தியா யூ ப்ரொவைடிங் தட் சர்வீஸ், த சர்வீஸ் இஸ் கன்சியூம்டு பை அ பர்சன் அவுட் சைட் இந்தியா அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் எக்ஸ்போர்ட் தான். ஸோ எக்ஸ்போர்ட்டாக உங்களுக்கு எதில் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாமே உண்டு. ஓகே, அடுத்தது ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சி என்னது, வாட் இஸ் ஃபாரின் கரன்சி? ஃபாரின் கரன்சி இந்தியாவை தவிர, இந்தியன் கரன்சியை தவிர மற்ற எல்லா கரன்சியும் நமக்கு ஃபாரின் கரன்சி தான். ஓகே, ஃபாரின் கரன்சி. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன மேம்னா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்னது, மீன்ஸ் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னாலும் இட் இஸ் ஃபாரின் கரன்சி தான். இந்த ஃபாரின் கரன்சி அவங்க டெபாசிட் பண்ணாலும் கிரெடிட் பண்ணாலும் என்ன பேலன்சஸ் வச்சுனாலும் எனிதிங் தட் ஹேப்பன்ஸ் இன் ஃபாரின் கரன்சி. ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் அவனோட கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வரான், அவனோட பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துகிட்டு வரானா அதெல்லாம் ஃபாரின் கரன்சி அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவோம். இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்து இந்தியன் கிரெடிட் கார்டு, இந்தியன் டெபிட் கார்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்தியாவில் இருக்கக்கூடிய லெட்டர் ஆஃப் கிரெடிட், இதெல்லாம் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா ஸோ அது வந்து இந்தியன் கரன்சி. ஆனால் வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்க டெபிட் கார்டை கூட இங்கே ஸ்வைப் பண்ணிக்கிறாங்க, ஸோ டாலர் ருப்பியாக மாற்றுறாங்கன்னும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டெபிட் கார்டு வந்து ஃபுல்லாக டாலர்ஸாக தானே இருக்கும். ஸோ எனிதிங் தட் இஸ் ஃபாரின் கரன்சி இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எனிதிங் தட் இஸ் இந்தியன் கரன்சி இஸ் கால்ட் அஸ் இந்தியன் கரன்சி, அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது வாட் யூ மீன் பை ஃபாரின் செக்யூரிட்டி. ஃபாரின் செக்யூரிட்டினா என்ன, இப்போ இங்கே இந்தியாவில் வந்து யூ வாண்ட் டு பை ரிலையன்ஸ் டாட்டாவோட ஷேர்ஸ், பாண்ட் இதெல்லாம் வாங்கினா அது வந்து இந்தியன் செக்யூரிட்டி. அதை தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த கம்பெனியோட ஷேர், பாண்டு, வாட் எவர் இட் இஸ் தட் யூ வாண்ட் டு பை, எவ்ரி திங் இஸ் ஃபாரின் செக்யூரிட்டி, அவ்வளோதான். ஸோ ஃபாரின் செக்யூரிட்டிங்கிறது செக்யூரிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேர், ஸ்டாக், பாண்ட், டிபென்ச்சர் ஆர் எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டினாமினேட்டட் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சியில் தான் நீங்கள் அதை கொடுத்து அது வந்து $10 சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கணுமா, நீங்கள் $10 கொடுத்து தான் வாங்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, யூ வாண்ட் டு பை தட் செக்யூரிட்டி இன் யோர் நேம், நோ ப்ராப்ளம், யூ ஃபர்ஸ்ட் கிவ் த rupee and then you convert it into dollar and then use that dollar to buy that security, and then you want to sell that dollar, you have to sell it in foreign currency. அதுதான் foreign security. Okay, and sometimes என்ன பண்ணுவாங்கன்னா certain securities will be expressed in foreign currency but where redemption or any form of return such as interest or dividend is payable in Indian currency. Sometimes என்ன ஆகும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த செக்யூரிட்டியை வாங்கும் போது நீங்கள் டாலர் கொடுத்து தான் வாங்கணுன்ற மாதிரி இருக்கும். பட் வேண்டான்னு நீங்கள் அதை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா தில் பே யூ பேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணால் நீங்கள் வாங்குறது மட்டும் டாலரில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் எப்போவுமே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணும்போது, உங்களுக்கு டிவிடெண்ட் பே பண்ணும்போது இல்லை இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்போது அவங்க இந்தியன் ருப்பீஸ்லேயே பே பண்ணுறேன்னு கூட அந்த இடத்துல கிளாஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சரி, த பர்பஸ் இஸ் சிம்பிள்.
the intention is simple. Foreign security அப்படிங்கிறது என்னன்னா, you have bought that security, whether it is share, bond, debenture, any instrument. நீங்கள் இனிஷியலாக அதை டாலர் கொடுத்து தான் வாங்கியிருக்கீங்க. 90% அதை விற்கும் போது உங்களுக்கு டாலர் தான் கையில் கிடைக்கும். ஸோ இந்திய ரூபாயை கொடுத்து அதை டாலராக மாற்றி அந்த டாலரை கொடுத்து நீங்கள் செக்யூரிட்டி வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் செக்யூரிட்டி. அவ்வளோதான். இம்போர்ட்னா என்ன, வெளியிலேருந்து எதாவது பொருளையோ இல்லை சர்வீஸையோ இங்கே எடுத்துகிட்டு வருது, அவ்வளோதான். தட் இஸ் இம்போர்ட். இம்போர்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கூட்ஸையோ சர்வீஸையோ இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்தியன் ரூபா வெளிநாட்டுக்கு போகும். ஸோ யூ டு பி மோர் கேர்ஃபுல் தேன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட்டை விட அதிக ரெகுலேஷன்ஸ் இம்போர்ட்டுக்கு தான் இருக்கும். ஓகே, அனாவசியமான பொருளை இம்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அது கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸாகவே இருந்தாலும் நம்ம இந்தியன் சாவரன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அத்தியாவசியம் அல்லாத நிறைய பொருட்களை இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் தடை செய்யும். ஸோ இம்போர்ட் ஹேஸ் டு பி ரெகுலேட்டட் மச் மோர் கன்விக்ஷனோடு நம்ம பண்ணணும் தேன் தி எக்ஸ்போர்ட். ஓகே, அடுத்தது ஜென்ரலாகவே பர்சன் சொல்கிறாங்க. இந்த பர்சன்னா யார்? நீ பர்சன் யாராக வேணா இருந்துக்கோ, இண்டிவிஜுவலாக இருந்துக்கோ, ஹிந்து அண்டவிட ஃபேமிலியாக இருந்துக்கோ, கம்பெனியாக இருந்துக்கோ, எல்எல்பியாக இருந்துக்கோ, யாராக வேணா இருந்துக்கோ. இஃப் யூ ரன் அ பிஸ்னஸ் இன் இண்டியா அண்ட் இஃப் யூ மேக் மணி இன் இண்டியன் கரன்சி, ஓகே, தென் யூ ஆர் அ பர்சன் இன் இண்டியா. இஃப் யூ ஆர் அ பர்சன், நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹெச்யூஎஃபாக இருக்கலாம், பிஓஐ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், நீ யாராக வேணா இருந்துக்கோ. நீ வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னால் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைட் இண்டியா. அவ்வளோதான். ஸோ அதில் பர்சன் அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கணும், அது மட்டும்தான் பர்சன் அவசியம் கிடையாது. ஸோ அது பர்சன் அப்படின்னா ரெசிடென்ட், தட் இஸ் அ பர்சன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை எனி ஃபார்ம் ஆஃப் லீகல் என்டிட்டியாக இருக்கலாம். யூ டூ சம்திங், யூ ஜெனரேட் இன்கம் இன் இண்டியா in Indian currency, then you are a person resident in India. You do it in outside of India, you called as a resident outside India, that's all. So person resident outside India. So person அப்படிங்கிறதுல எல்லாருமே வருவாங்க. anything that you do, எல்லாமே. நீங்கள் ஏஜென்சி ரன் பண்ணுறீங்களா, ஓகே, பிரான்ச் வச்சுருக்கீங்களா, owned and controlled by any person from India, whatever it is, எல்லாருமே பர்சன் தான். anything that can generate income is a person, irrespective of, இல்லை எல்எல்பி கொடுக்கல, பட் ஃபர்ம் இன்க்ளூட்ஸ் எல்எல்பின்னு வரும். ஓகே, கொஞ்சம் பழைய டெஃபினிஷனுங்கிறதுனால அந்த ஃபர்ம் பக்கத்தில் எல்எல்பி கொடுக்கல, பட் இட் இன்க்ளூட்ஸ் எல்எல்பி ஆல்சோ. எனி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் சொல்லிட்டாங்க பாருங்கள். பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், anything and everything will come under FEMA, because whatever you do, if you are generating income in Indian currency, then you will be catch hold by FEMA. அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் தேர் கம்மிங் டு பர்சன் ரெசிடென்ட் இன் இண்டியானா என்ன? பர்சன் ரெசிடென்ட் இன் இண்டியானா என்ன? பேசிக்காக நீங்கள் மினிமம் 180 days ஆகுது இருக்கணும் இந்தியாவில். அ பர்சன் ரிசைடிங் இன் இண்டியா ஃபார் மோர் தேன் 180 days during the course of preceding financial year. So they're very clear. It's not Jan to December, it's April to March. ஸோ அந்த அந்த 182 daysங்கிறத நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து கவுண்ட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து என்னென்னா 1 second, ஃபஸ்ட்டு 182 days during the course of the financial year. இதுதான் ரூல் நம்பர் 1. ஃபஸ்ட்டு ரூல் என்ன? நீங்கள் இந்தியாவில் ரெசிடெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னா ரூல் நம்பர் 1, இந்தியாவில் நீங்கள் 182 days இருந்திருக்கணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், மேம் நான் இந்தியாவில் 182 days இருந்துட்டேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ரெசிடெண்ட் இன் இந்தியாவை ஆகிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அதுக்கு ஆமான்னு பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுக்குறேன், கதை வச்சு சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்தியாவில் ஒருத்தன் இருக்கான், ஏப்ரலில் ஆரம்பித்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். ஓகே, செப்டம்பர் வரைக்கும் அவன் ஃபுல்லாக, செப்டம்பர் ஃபுல்லாக இங்கே இருக்கான். இன்ஃபேக்ட் அக்டோபர் 10 வரைக்கும் இங்கே இருக்கான்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக 182 days மேலே இருக்கான். ஓகேவா, 182 days மேலே இருக்கான். ஆனால் அக்டோபர் 15ஆம் தேதி இங்கேருந்து ஃப்ளைட்டை புக் பண்ணி யூஎஸ்ஏக்கு போய், நான் இனிமேல் யூஎஸ்ஏல தான் இருக்கணும் சாமி, என்னை அங்கேயே செட்டில் பண்ண வச்சுரு, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் அங்கேயே இருக்கணும் சாமின்னு வேண்டிகிட்டே ஒருத்தன் போகிறான்னா போய் தொலைடான்னு விட்டுருங்க. முதல்ல அந்த 6 மாதம் வரைக்கும், அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் அவன் இங்கே என்னெல்லாம் சம்பாதிச்சானோ அது மட்டும் வரைக்கும் தான் நம்ம அவனை ஃபெமா கீழே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அப்போ வரைக்கும் அவன் ரூபாயில் சம்பாரிச்சிருக்கான், அவ்வளோதான். அக்டோபர் 15ஆம் தேதியிலேருந்து அவன் பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, விச் மீன்ஸ் தட் ஒருத்தன் இந்தியாவில் 182 நாளைக்கு மேலே இருந்தால் உடனே அவனை நீங்கள் பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்லணுமா? அவசியம் இல்லை. சரி, ஓகே, ஒருத்தன் இந்தியாவில் 182 நாள் இல்லை, ஆனாலும் அவனை பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியான்னு சொல்ல முடியுமா? ஏன், தாராளமாக முடியும். எக்ஸாம்பிள் சொல்லவா? கனடாவில் பென்னுன்னு ஒருத்தர் இருக்கான். ஓகேவா, இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு அங்கே போகிறா, ஷீபான்னு ஒரு பொண்ணு போகிறா இந்தியாவிலேருந்து.
அங்கே போய் பென்னுங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறான். கஷ்டப்பட்டு 2 பேரும் 3-4 வருஷம் கனடாவில் எப்படியோ தாக்கு பிடிச்சி பார்க்குறாங்க, முடியவே இல்லை. ஷீபா சொல்கிறா இந்தியாவுக்கு போய் செட்டில் ஆகிடலாம் பென், இதுக்கு மேலே கனடா நம்மளை இருந்தால் வச்சு செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறான். பென் என்ன சொல்கிறாரு, சரி ஓகே ஃபைனலி நம்ம போய் இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஷீபா இந்தியா விட்டு போய் 5 வருஷம் ஆகுது. இப்போ தான் இந்தியாவுக்கு ரிட்டர்னே ஆக போகிறான். ஆனால் இந்தியாவுக்கு வரதோட நோக்கம் என்ன, நான் இந்தியாவில் செட்டில் ஆக போகிறேன்ப்பா சாமி அப்படின்னு வரான். இப்போ என்ன ஆகுதுன்னா அவள் உள்ளே வந்து நுழையக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி தான் 2 பேரும் உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க இந்தியாவுக்குள்ளே. உள்ளே வந்து இந்தியாவிலே வேலை பார்த்துக்கலாம், இந்தியாவிலே செட்டில் ஆகலான்ற நம்பிக்கையில் வராங்க. ஸோ இந்தியாவில் அவங்க 30 நாள் கூட முழுசாக இல்லை. எந்த வருஷத்தில் 2025 மார்ச் 1ஆம் தேதி தான் பென்னும் ஷீபாவும் உள்ளே வராங்க இந்தியாவுக்குள்ளே. 2 பேருமே இனிமேல் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். 2025 வருஷம் கூட நான் சொல்கிறேன், 2025 மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 2 பேருமே தே ஆர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஈவன் தோ அவங்க 182 நாளை கம்ப்ளீட் பண்ணலைன்னா கூட. ஏன்னா அந்த மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அவங்க இந்தியா தான் வந்துட்டாங்க. அப்போ இனிமேல் அவங்க சம்பார்த்தனை, அவங்க வேலை, அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வந்திருந்தாலும், பிஸ்னஸ்க்காக வந்திருந்தாலும், எந்த ஐடியாவுமே இல்லாமல் இந்தியாவுக்கு செட்டில் ஆகணும்னு வந்திருந்தாலும் அவங்க இனிமேல் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். அதனால் எக்காரணத்தை முன்னிட்டும் 182 நாள் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் டெசிஷன் மேக்கர் கிடையாது. அது ஜஸ்ட்டு ஒரு இனிஷியலாக டு செக் வித், நீ 182 நாளைக்கு இருந்துட்டியா, நீ வருஷக்கணக்காக இந்தியாவில் தான் இருக்கியா, ஆமாம் நான் எப்போதுமே இந்தியாவில் தாங்க இருக்கேன், சும்மா டூருக்காக வெளிநாட்டுக்கு போனேன், திருப்பி வந்துட்டல, மினிமம் 182 நாள் இருந்துட்டல, நோ பிரச்சனை. அந்த 182 டேஸுங்கிறது ஒரு பேசிக்கான மெட்ரிக், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. புரியுதா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 2 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 செக்ஷனில் இருக்கிறவங்க ரெசிடென்ட் ஆஃப் இந்தியான்னு நாங்கள் கன்சிடரே பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஏன், நடுவில் இந்தியா விட்டு ஓடி போயிட்டா ஒருத்தன், ஹேஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, ஹூ ஸ்டேஸ் அவுட் சைட் இந்தியா, இந்தியா விட்டு வெளியில் இருக்கான், இந்தியா விட்டு வெளில போயிருக்கான், அந்த வருஷம் அந்த வருஷம் அந்த ஃபினான்ஷியல் இயர் இந்தியா விட்டு வெளில ஓடி போனவனா இருக்கலாம், இல்லை தொடர்ந்து வெளிநாட்டில் தங்குறவனா கூட இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அவங்கள நம்ம பர்சன்ட் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்ல மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. அ பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் ஆஃப் இந்தியா, என்ன பர்பஸ்க்காக, அங்கே வேலை பார்க்க போகணும், அப்போ தான் அங்கே சம்பாதிப்பான், அங்கே பிஸ்னஸ் பண்ண போகணும், இல்லை அங்கே தொழில் பண்ண போகணும், அப்போ தான் அங்கே சம்பாதிப்பான். இல்லை நீ என்ன பர்பஸ்க்கானா போயிடு, ஆனால் உன்னோட இன்டென்ஷன் என்னன்னா இந்தியாவுக்கு நீ வரமாட்ட அப்படிங்கிற இன்டென்ஷன் நீ போனா போய் தொலை, திருப்பி இங்கே வராத, நீ ஃபெமாவுக்கு கீழே வரமாட்ட. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ ஃபெமாவுக்கு கீழே வரமாட்ட அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிற ரீசன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை இந்தியாவிலே செட்டில் ஆகணும்னு பென் அண்ட் ஷீபா மாதிரி வந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் அவங்க பிஸ்னஸ்க்காகவும் வரல, இங்கே தங்கணும்னு வரல, எதுக்காகவும் வரல, வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்கள நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, a person residing in India for more than 180 days will be considered as resident in India, but it does not include what? It does not include a person who has come to or stays in India. Okay va? In either case otherwise than, அதாவது கீழே 3 ரீசன் கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு எந்த பர்பஸ்க்காக ஒருத்தன் இந்தியாவுக்கு வந்தாலும் அவன் இந்தியாவில் ரெசிடென்ட்டு நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வெளிநாட்டில் 2 பேர் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஓகேவா, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்தது எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக கிடையாது, அவங்க வந்தது பிஸ்னஸ்க்காக கிடையாது, அவங்க வந்தது எந்த மண்ணாங்கட்டிக்காகவும் கிடையாது, இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு அவங்க வரல. அவங்க இந்தியாவுக்கு வந்தது எதுக்காகனா, வயசான பேரண்ட்ஸு மெடிக்கல் செலவை பார்த்துட்டு போவோம், இல்லை ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போவோம், ரொம்ப சிக்காக இருக்காங்களே கொஞ்சம் கூட இருந்துட்டு போவோம்ட்டு 6 மாதம் வருவாங்க. எப்படியாவது 3 மாதம் திருப்பி போயிடலாம் தான் வருவாங்க. பட் அவன் தலையெழுத்து அவன் இங்கே மாட்டிக்குவான். மாட்டிக்கிட்டு ஒரு 6 மாதமோ 8 மாதமோ இங்கே இருந்து அவங்க வைத்திய செலவெல்லாம் பார்த்துட்டு சம்டைம்ஸ் இந்தியாவில் ரொம்ப முடியாத பேரண்ட்ஸ் இறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவன் கனடா பக்கம் போயிடுவான். அவ்வளோதான் அவன் பர்பஸ். இதுதான், அவன் இந்தியாவுக்காக வரல. அப்படின்னும் போது எவன் ஒருவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இந்தியாவுக்கு வரலையோ, எவன் ஒருவன் பிஸ்னஸ்க்காக இந்தியாவுக்கு வரலையோ, எவன் ஒருவன் எந்த பர்பஸ்க்காகவும் இந்தியாவில் செட்டில் ஆகிறதுக்கு வரலையோ, ஃபார் எனி அதர் பர்பஸ் இன் சச் சர்க்கம்ஸ்டான்ஸ் as it would indicate his intention to stay in India, அதுக்காக அவன் வரல, இந்த எந்த பர்பஸ்க்காகவும் அவன் வரலனா அவனை நாங்கள் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ மேலே கொடுத்துருக்க டெஃபினேஷன் என்னது, ஹூ இஸ் அ ரெசிடென்ட் இந்தியான்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, they say that, wait a second,
ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா இவங்க தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு முதல்ல ஒன்று சொல்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, 182 டேஸ் எவன் இருக்கானோ அவன் தான் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அந்த 182 டேஸ் ஒருத்தர் இருந்தால் கூட 180 டேஸ் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஓகேவா? அதில் இவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்குன்னு போனா இல்லையா, அவன் இதுக்குள்ளே வரமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இந்தியாவுக்கு வரான்ல, அவன் 182 டேஸ் இங்கே இருந்தாலும் அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக இருக்க மாட்டான். எப்போ இருக்க மாட்டானா, அவன் பிஸ்னஸ்க்காகவும் வரல, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவும் வரல, இந்தியாவில் செட்டில் ஆகிறதுக்கும் வரல அப்படின்னா he will not be considered as resident in India. அப்போ என்ன சொல்கிறாங்க, a person who has come to or stays in India, ஓகேவா, otherwise than these 3 reasons. ஆனால் இங்கே அதர்வைஸ்ன்ற வேர்டை கொடுத்துருக்க மாட்டாங்க பாருங்கள். இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு ஒருத்தன் போயிட்டான், என்ன பர்பஸ்க்காக போயிருக்கான், அங்கே போய் சம்பாதிக்க போயிட்டான், அங்கே போய் செட்டில் ஆக போயிட்டான்னா அவன் இந்தியன் ரெசிடென்ட் கிடையாது. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வரான் அப்படின்னா அவன் பிஸ்னஸ்க்காகவோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ இல்லை இந்தியாவில் செட்டில் ஆகணும்னு வந்தானா அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஆனால் இந்த 3 ரீசனை தவிர வேறு எதுக்காகவாவது, ஐயோ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே, அப்பா செத்துட்டாரே, அவரை காரியம் மட்டும் ஒருத்தன் வரான், வரும்போது அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவன் நினைக்கிறான் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அனுப்புகிறாங்க, 10 டேஸ் தான் நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு காரியத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க. ஸோ அவன் 1 மாதத்துக்கு வீசா எடுத்துகிட்டு வரான், இல்லை 6 மாதம் வீசா எடுத்துகிட்டு வரான், முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அவங்க அப்பா அப்படியே பெட் ரிட்டனாகவே இருந்து 6 மாதம் 8 மாதம் கழிச்சா சாவறாரு. 8 மாதம் இருந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு போகிறான். அப்படின்னா அவன் இங்கே வந்த ரீசன் என்ன, இங்கே தங்கணும், இந்தியாவில் செட்டில் ஆகணும், இங்கே சம்பாதிக்கணும்னு அவன் வரல. அவனால் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டான். அந்த மாதிரி வர எவனும் நமக்கு பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, தே கிளியர்லி டெல் யூ யாரெல்லாம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஸோ யாரெல்லாம் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாக்குன்னு மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, தோஸ் ஹூ ஆர் பர்சன் ரெசிடென்ட் நாலு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மினிமம் ஒரு பர்சன் இந்தியாவில் இருக்கணும் 182 நாளைக்கு மேலே இங்கே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த 182 நாளைக்கு யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 182 டேஸ் இருந்தாலே ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்கிறாங்க. அது யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட் 180 டேஸ்க்கு மேலே இங்கே இருந்துட்டாலும் அக்டோபர் 15 ஃப்ளைட்டு பிடிச்சி கனடா நான் வரேன்டா அப்படின்னு போயிட்டானா அவன் நமக்கு ரெசிடென்ட் இல்லை. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் இங்கே வரவன் ஐயோ நான் இந்தியாவில் இருந்துடக்கூடாது, எங்கள் அப்பா அம்மா விஷயத்தெல்லாம் நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக வாழ வச்சுட்டு நான் திருப்பி கனடா போயிடணும் என்னை கூப்பிட்டுக்கூடா அப்படின்னு சொல்கிறானா ஒருத்தன், அவன் ரெசிடென்ட் இன் இந்தியா கிடையாது. யார் ஒருத்தர் இந்தியாவில் வந்து தங்கறதுக்காக வராங்களோ அவங்க இந்தியாவில் 182 நாள் இல்லைனா கூட பரவாயில்ல, மார்ச் 1ஆம் தேதி தான் வந்து இங்கே இந்தியாவில் லேண்ட் ஆகிருப்பான். பட் ஹி வாண்ட்ஸ் டு மேக் அ லைஃப் இன் இந்தியா, வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா, வாண்ட்ஸ் டு டூ பிஸ்னஸ் இன் இந்தியா, wants to open a place of business in India, or somehow he wants to settle down as a house husband in India. பொண்ணு இங்கே வேலைக்கு போதுப்பா, நான் வீட்டோட இங்கே செட்டில் ஆக போகிறேன் வைஃபோட அப்படின்னா கூட he will be considered as person resident in India. அதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவில் 4 பேர். நம்பர் 1, anybody who stays in India for more than 182 days. அதை பார்த்தாச்சு. செகண்ட் என்னது, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், LLP, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஏதோ ஒன்று, எனி ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் விச் இஸ் இன்கார்பரேட்டட் ஆர் ரெஜிஸ்டர்ட் இன் இந்தியா. நீ இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா நீ இந்தியன் ரெசிடென்ட் தான், அவ்வளோதான். அடுத்தது எனி பிரான்ச், ஆஃபீஸ், ஏஜென்சி கண்ட்ரோல் பை பர்சன். அதை சொன்னல, நீ இந்தியாவில் ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சுருக்கையா, நீ தான் இந்தியாவில் ரெஜிஸ்டர்ட் ஆர் இன்கார்பரேட்டட் பிஸ்னஸ் இன் இந்தியா. பிஸ்னஸ்னுடைய மேஜர் ரெஜிஸ்டர்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் மெயின் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் தான் பண்ணுறீங்க, உங்களோட பிரான்ச்சோ இல்லை ஏஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸோ அவுட் சைடு இருக்குது, ஆனால் இட் இஸ் கண்ட்ரோல்டு பை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதுக்கடுத்தது எனி ஆஃபீஸ், பிரான்ச் ஆர் ஏஜென்சி அவுட் சைட் இந்தியா ஓன்ட் ஆர் கண்ட்ரோல் பை எ பர்சன் ரெசிடென்ட் இந்தியா. ஓகேவா? அதே மாதிரி எனி ஆஃபீஸ் ஆர் பிரான்ச் ஆர் இது 2 மட்டும் சும்மா லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும், நானே சொல்லிடுறேன். 2 விஷயத்தை நம்ம கண்ட்ரோலில் நம்ம எடுத்துக்கணும். எவனோ ஒரு வெளிநாட்டில் இருக்கவன், அவனோட மெயின் பிஸ்னஸே வெளிநாட்டில் தான், அவன் ஏதோ ஒரு பிரான்ச்சு இந்தியாவில் ஓப்பன் பண்ணி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணால் அவன் இந்தியன் ரூபாயில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான்ல, அவனை கப்புன்னு பிடி அப்படிங்கிறாங்க. அப்போ எனி பிஸ்னஸ், பிரான்ச், ஏஜென்சி, வாட் எவர் ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா, ஓகே, பை எ பர்சன் ஹூ இஸ் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா, பிகாஸ் ஹியர் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு மின்ட் மணி இன் ருப்பி. ஸோ அவனை கேட்ச் ஹோல்ட் பண்ணி அவனும் ஃபெமா. அதனால தான் இந்த செகண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட் அதான்.
எனி ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி இன் இந்தியா ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை எ பர்சன் அவுட் சைட் இந்தியா வந்தால் கூட ஓகே. ஆனால் அந்த பிஸ்னஸை அவன் இந்தியாவில் தானே இது பண்ணுறான், அப்போ இந்தியன் கரன்சி சம்பாதிக்கிறான்ல, ஸோ நான் அவனை வந்து என்னோட கண்ட்ரோல் வச்சுருப்பேன்றாங்க. ஸோ ஹீ இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் துபாயில் கத்தரில் என்னென்னமோ கண்ட்ரி சொல்கிறாங்களே, ஈராக் எங்கெங்கேயோ உடவை, கிரீன்லாண்டு, ஃபின்லாண்டு, பிரேசிலு, கொலம்பியா, வெனிசுவலா, எங்கேனாலும் ஓகே. அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்கு உனக்குன்னா அந்த பிஸ்னஸை ஓன் பண்ணுறவன் கண்ட்ரோல் பண்ணுறவன் யாருன்னா இந்தியாவில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா, விச் மீன்ஸ் அவன் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு இங்கே ரூபா சம்பாதிக்கிறான். இந்த ரூபாவை அவன் அங்கே சேனலைஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் ஈவன் தோ த ஆஃபீஸ் ஏஜென்சி பிரான்ச் இஸ் அவுட் சைட் ஆஃப் இந்தியா, if it is controlled by an Indian, that is not by Indian, by a person resident in India, still it comes under the purview of Fema. அவ்வளோதான். ஓகேவா? do you understand? 4 பாயிண்ட் புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். இது புரிஞ்சிடுச்சுனாலே ஃபஸ்ட்டு 15 to 20 pages அசால்ட் பண்ணிடலாம், முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், who is a person outside India கேட்குறான். யாரெல்லாம் பர்சன் இன்சைட் இந்தியான்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். இதில் வராதவங்க எல்லாம் பர்சன் அவுட் சைட் இந்தியா, முடிஞ்சு போச்சு. a person who is not a person resident in India is automatically a person resident outside India, முடிஞ்சிடுச்சு. Do you understand? அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் என்னது? எப்போ ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது? நீ சேல் பண்ணுவியோ, பர்ச்சேஸ் பண்ணுவியோ, லெண்டிங் கொடுப்பியோ, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவியோ, மார்கேஜ் பண்ணுவியோ, கிஃப்டாக கொடுப்பியோ, இல்லை மார்கேஜ் பண்ணி வாங்குவியோ, வாட் எவர் இட் இஸ், உனக்கு சொந்தமான ஒரு சொத்தை இன்னொருத்தருக்கு அடமானம் வச்சு வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் த ரைட், 99 வருஷத்துக்கு நீ யூஸ் பண்ணிக்க, அப்புறமா என்கிட்ட கொடுன்னு சொல்லி நீ 100 கோடி வாங்கிப்பேன். சார் நான் சேலே பண்ணல சார், அது ட்ரான்ஸ்ஃபரே சார், ஏமாத்துவார். ஓகேவா? ஸோ நீ லீஸ்க்கு எழுதி கொடுத்தாலும், நீ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும், கிஃப்டாக கொடுத்தாலும், மார்கேஜ் பண்ணாலும், ஓகேவா, என்ன பண்ணாலும் சரி, உன்ட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீ ஒருத்தங்கிட்ட அதை மார்கேஜ் பண்ணி 100 கோடி வாங்கிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வச்சுக்கோங்க மார்கேஜா, நான் பே பேக் பண்ணோன்னு எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவேன். பே பேக் எப்போ பண்ண 100 வருஷம் கழிச்சு பண்ணுவேன். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி யார் யூஸ் பண்ணுவேன்? வெளிநாட்டுக்காரன் வந்து ஒருத்தன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இது ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா நம்பணுமா? ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு சொந்தமான ஏதோ ஒரு இடத்தையோ நிலத்தையோ ஒரு பொருளையோ இன்னொருத்தருக்கு நீ கைமாற்றி விடுற, இல்லை இன்னொருத்தர் அதை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு டிரான்சாக்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாலே அது ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்கிறான். அதான் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டாங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ தெளிவாக சொல்லுவாங்க. பர்சன்னா யார் தெரியுமா? பர்சனா எல்லோரும் வருவாங்க, கம்பெனி, இண்டிவிஜுவல், ஃபர்ம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் எல்லோரும் வந்துடுவாங்க. அப்போ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தெளிவாக சொல்கிறாங்க. பர்சன் ஹூ ரிசைட்ஸ் இன் இந்தியா ஃபார் நாட் மோர் தென் 182 days. 182 டேஸ்க்கு மேலே இருந்தால் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. 182 டேஸ்க்கு கீழே இருந்தால் ஹீஸ் அ பர்சன் அவுட் சைட் இந்தியா. அவ்வளோதான், ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வரமாட்டாங்க? அ பர்சன் ஹூ ஹஸ் கான் அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேஸ் அவுட் சைட் இந்தியா என்ன பர்பஸ்க்கு? ஃபார் 3 purposes given below. அதே மாதிரி பர்சன் ஹூ ஹஸ் கம் டு இந்தியா ஸ்டே, அதே தான் நான் மேலே சொல்லி கொடுத்தாலும் அதர்வைஸ் தேன் ஃபார் இந்த 3 purpose. என்னது? எம்ப்ளாய்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு, மூணாவது என்னது? அன்சர்டன் பீரியட்க்கு இந்தியாவில் செட்டில் ஆகலான்னு வராங்கல்ல அவங்க, whatever. இது இருந்துச்சுன்னா இவங்களை மட்டும் பண்ணிடும். அது மாதிரி கீழே மற்ற 4 பாயிண்ட் மேலே படித்தா அதே தான் கீழே சும்மா சொல்லியிருக்காங்க. இது ஏன் தெரியுமா இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க? ஏன்னா எப்படின்னு தெரியும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்றும் புரியாது. அவன் ஆரம்பத்தில் இங்கே ஒரு தடவை கொடுத்துருந்தாலும் சரி, இதோ இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், அ பர்சன் ஹூஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா, 12th பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தாலும் எப்படியும் புரியாதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பயங்கரமாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, இதுவும் பசங்க யாருக்கும் புரியாதுன்னு தெரியும். அதனால் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, ஃப்ளோ சார்ட்டில் போடுறாங்க. ஃப்ளோ சார்ட்டு புரியாதுன்னு தெரியும், அதனால தான் கீழே ஒவ்வொன்றா ஒரு பேராகிராஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எப்படி டெஃபினேஷனில் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா நம்ம எப்படி அவங்கள டிட்டர்மைன் பண்ணணும், மோர் தேன் 182 days இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல சிட்டிசனாக இருக்கணும் அவசியமே இல்லை. கனடா சிட்டிசன் ஒருத்தன் இந்தியாவில் செட்டில் ஆகணுங்கிற நம்பிக்கையில் பென்னு ஷீபாவை நம்பி இங்கே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே இல்லைனா கூட பரவாயில்ல, இங்கே March 1ஆம் தேதி இங்கே தரை இறங்கிட்டாருனாலே அவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஸோ சிட்டிசன்ஷிப் இஸ் நாட் த டிட்டர்மைனிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னது, ஃபஸ்ட்டு இது என்ன சொல்கிறாங்க, இந்த 182 daysங்கிறது சும்மா ஒரு ஃபஸ்ட்டு லிம்பு மாதிரியாம், கை மாதிரி ஒரு 3 அடி 3 ஃபோல்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா முதல் படி வாட் இஸ் ஸ்டெப் நம்பர் 1, அதான் 182 days அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 எக்ஸெப்ஷன் இருக்குது, கிளாஸ் ஏ கிளாஸ் பின்னு சொல்கிறாங்க. அதான் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம்ல. கிளாஸ் ஏங்கிறது இந்தியாவில் இருக்கிறவன் கனடா நான் வரேன்டான்னு ஓடி போய்ட்டு அவனை விட்டுருங்க, ஹீ இஸ் நாட் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. அதே மாதிரி கிளாஸ் பி என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு இந்தியாவுக்கு வரவன் பிஸ்னஸ்க்காக வரல, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக வரல, வேறு எதுக்காகவும் வரல, இந்தியாவில் செட்டில் ஆகவும் வரல அப்படின்னா அவனை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை கன்சிடர் பண்ணாதீங்க, அவனும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம பார்க்கணும் என்னது, ஒருத்தர் 182 நாளைக்கு மேலே இந்தியாவில் இருந்திருந்தாலும் அவன் அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை தலையெழுத்தேன்னு இந்தியாவில் இருக்கான்னா, அவன் இந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் இல்லை, அவனுக்கு பிஸ்னஸ் இல்லை, அவன் இங்கே செட்டில் ஆகிற ஐடியாவில் இல்லைனா
அவன் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா. அதே மாதிரி ஒருத்தன் இந்தியாவில் 182 நாளைக்கு கீழே இருக்காங்கிறதுனாலேயே அவன் இந்தியாவோட ரெசிடென்ட் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவன் இந்தியாவில் 60 நாள் தான் இருந்திருப்பான், இல்லை 30 நாள் தான் இருக்க போகிறான். அப்படின்னா கூட அவன் இந்தியாவில் செட்டில் ஆகணுங்கிற விருப்பத்தோடு இங்கே வந்திருக்கான், அந்த ஐடியாவில் வந்திருக்கான், வேலை வாய்ப்போடு இங்கே வந்திருக்கான், பிஸ்னஸ் பண்ண இங்கே வந்திருக்கான், பிஸ்னஸ் ஆப்ஷனோடு இங்கே வந்திருக்கான். அப்படின்னா அவனை பென் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா ஈவன் இஃப் ஹி ஹாஸ் நாட் ஸ்டேட் ஃபார் மோர் தேன் 182 days. And Ramasamy is the best example for more than 182 days stayed in India. ராமசாமியோட அப்பா கந்தசாமி he's going through a sick period in hospital. அவரை டேக் கேர் பண்ணுறதுக்காக ராமசாமி கனடாலேருந்து வந்திருக்காரு. Do you think 182 daysக்கு மேலே இருந்ததுனால do you think he will be considered as person resident in India? போடா டேஷ் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லணும், நீ எல்லாம் எங்களுக்கு பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவே கிடையாதுடா, ஏன்னா இதை போய்ட்டு இல்லை எங்கள் கண்ட்ரி விட்டுட்டு அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் சும்மா இந்த எமோஷன்ஸ்லாம் ஏன் சொல்கிறோன்னா கான்செப்ட் நல்லா புரியணுன்றதுக்காக தான். எங்கேயாவது போய் பழச்சிக்கோங்க, இந்தியாவில் பழைக்கிறீங்களோ வெளிநாட்டில் பழைக்கிறீங்களோ எங்கேயாவது போய் பழச்சிக்கோங்க. ஃபெமாவோட புரிதலுக்காக சொல்கிறோம், ஓகேவா? நோபடி திங்ஸ் தட் இந்தியா தான் பெஸ்ட்டு, அவுட் சைட் போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. எனிவேர் எங்கே போய் உன்னுடைய தகுதிக்கு எங்கே போனால் நல்லா சம்பாதிக்க முடியும், எங்கே போய் செட்டில் ஆக முடியுமோ செட்டில் ஆகிக்கோங்க. For the understanding of Fema, we tell that anybody who is staying in India, okay, who does business in India, who is employed in India, who wants to stay in India for an uncertain period of time will be considered as person resident in India, irrespective of whether he is staying for 182 days or more or not. Okay? அதுக்கப்புறம் கிளாஸ் ஏல ஓவர் லிம்பா அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், எல்லாம் படித்தாலே உங்களுக்கு புரியும். இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் பர்சன் லீவ்ஸ் இன் இந்தியா இன் எனி ஆஃப் த 3 purposes we saw above, he will not be person resident in India. கந்தசாமி எக்ஸாம்பிள் கீழே எழுதிக்கோங்க, கந்தசாமி எழுதிக்கோங்க, கே போட்டுக்கோங்க, இங்கே ஒரு கே போட்டுக்கோங்க. இதுதான் கந்தசாமி எக்ஸாம்பிள், கந்தசாமி ராமசாமி எக்ஸாம்பிள். கீழே இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள், a person who has அவனே கொடுத்துருக்கான் எக்ஸாம்பிள், பட் நம்ம எக்ஸாம்பிள் இட்ஸ் பெஸ்ட்டு தான். தேர்ட் லிம்பில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன் அப்படின்னு சொன்னால் பட் இதெல்லாம் நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணாதீங்க, நமக்கு எப்படியும் கேஸ் ஸ்டடி தான் கொடுக்க போகிறோம், நம்ம கேஸ் ஸ்டடிஸ் தான் எழுத போகிறோம். ரொம்ப 1 by லைன் இது என்ன லிம்பு, இது என்ன செகண்ட் லிம்பு, இது என்ன இன்க்ளூட்ஸ் டசன் இன்க்ளூட்லாம் அதுக்குள்ளே போகாதீங்க. அவன் ஏன் அது ரொம்ப உங்களை வந்து டார்கெட் பண்ண ட்ரை பண்ணுறான்னா, ஃபஸ்ட்டு அவன் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியானா என்னென்னு அவர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காராமா. ஸோ அப்போ அவர் சொன்னாரா எனிபடி ஹூ ஸ்டேயிங் மோர் தேன் 182 days இஸ் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு கொடுத்துட்டாராமா. இதில் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு டப்பா போட்டாராம். யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு ஒரு டப்பா போட்டதில் அவர் சொன்னாரா இங்கேருந்து வெளிநாட்டு போகிறவங்களாம் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு கீழே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு வரவங்க இந்த பர்பஸை தவிர மற்ற பர்பஸ்க்கு ஏதாவது வந்தால் அவங்களும் பர்சன்ட் ரெசிடென்ட் இந்தியாவை ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இந்த நுவான்சஸில் போய் மாட்டிக்காதீங்க, அதுதான் நான் சொல்வேன். அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எவனோ ஒருத்தன் இந்தியாவுக்கு வரான், பர்சன் கம்ஸ் டு விசிட்ஸ் இந்தியா ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸு, பர்சன் ஃபால் சிக்கு, அவன் கஷ்டப்பட்டு மோர் தேன் 182 days இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. உடனே என்ன அவன் வந்து பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவான்னு கேட்டால் கிடையாது. ஏன் அவன் கிடையாது அப்படின்னா, அவன் இந்த இடத்துல தங்குற ஐடியாலே வரல. அவன் எப்படி அவனை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை கன்சிடர் பண்ண முடியும்? அதனால ஹி இஸ் அஃப்கோர்ஸ் அ பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா ஈவன் தோ அவன் வந்து இந்தியாவில் வந்து 182 daysக்கு மேலே இருந்திருந்தாலும் அவன் பர்சன்ட் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா தான். ஓகேவா? டன். இதை படித்து பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் சும்மா நான் படிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ பர்சன் கம்ஸ் டு இந்தியா ஆன் June 1 வந்தாச்சு, April, May, June 3 மாதம் தான் ஆகுது ஃபார் விசிட்டிங் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஹவெவர் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃபால் சிக் அண்ட் ஹீ ஸ்டேஸ் டில் 31st March 2022 வரைக்கும் இருந்தாச்சு. கிட்டத்தட்ட மோர் தேன் 182 days அவன் இருந்தாச்சு, 21-22 இருந்தாச்சு. தேர் ஆஃப்டர் ஹி கண்டினியூஸ் டு ஸ்டே இன் இந்தியா. அதுக்கப்புறமா அவன் இந்தியாவிலே இருக்கான். இட் இஸ் ஹவெவர் சர்டன் தட் ஹி வில் லீவ் இந்தியா இந்த நெக்ஸ்ட் 6 மாதத்தில் எப்படியாவது இந்தியா விட்டு வெளில போயிடுவான்னு அவனுக்கு தெரியும். அவனோட ஸ்டே இன் இந்தியா இஸ் நைதர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் நார் ஃபார் பிஸ்னஸ் நார் ஃபார் த சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் சேஸ் தட் ஐயோ நான் இந்தியாவில் தான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னும் கிடையாது. அதனால் இன் சச் கேஸ் ஈவன் இஃப் ஹி ஹாஸ் ரிசைடட் இன் இந்தியா 182 நாட்களுக்கு மேலாக அவன் இந்தியாவில் வசித்திருந்தாலும் அவன் இந்தியாவில் ரெசிடென்ட் கிடையாது, அவன் நான் ரெசிடென்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? Do you have any doubt? பார்த்துக்கோங்க.
இதில் வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் உங்களுக்கு. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சும்மா இயர் நம்பர் 1 and 2 எடுத்துக்கோங்களேன். இந்த ஃபினான்ஷியல் இயருங்கிறதுனால இந்த 21, 22, 23, 24, 24, 25 வரும். கடுப்பை தோணுங்க. அதான் பிரச்சனையே. இப்போ எப்படின்னா ஃபினான்ஷியல் இயர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபினான்ஷியல் இயர் இப்போ 24, 25ல் ஒருத்தன் வந்து அவங்க அப்பா அம்மா உடம்பு சரி இங்கேயே செட்டில் ஆகிட்டானா அந்த இயர் நம்பர் 24, 25க்கு அவனை நீங்கள் வந்து பர்சன்ட் ரெசிடெண்ட் அவுட் சைட் இந்தியான்னு கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. இது எப்படின்னா நீங்கள் டேக்ஸில் படிக்கிற மாதிரி ப்ரெசீடிங் இயர் அசஸ்மெண்ட் இயர்லாம் இருக்கும்ல, ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் இருக்கும்ல. ஃபினான்ஷியல் இயர்ன்றது என்னது, இயர் நம்பர் 21, 22 அது ஃபினான்ஷியல் இயர்னா அசஸ்மெண்ட் இயர் எப்படி 22, 23 அந்த மாதிரி இங்கேயுமே வந்து அசஸ் பண்ணுற வருஷம் 22, 23. 2022, 23 அப்போ அசஸ் பண்ணுறதுக்கு அவன் அதுக்கு முன்னாடி வருஷம் அவன் எத்தனை நாள் இருந்தான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அது ஒன்று தான். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தன் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்தியாவுக்கு வரான் அப்படின்னா அவன் இந்தியாவில் 30 நாள் தங்கி இருந்தாலும் சரி, அவன் வந்து இந்தியாவில் 300 நாள் தங்கி இருந்தாலும் சரி, அவன் பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைடு இந்தியா தான். 182 நாளைக்கு மேலே 182 நாளைக்கு கீழே அப்படிங்கிற விஷயம் ஒருத்தனுடைய பர்சன் ரெசிடெண்ட் இன் இந்தியாவா இல்லையாங்கிறத தன்னிச்சையாக தீர்மானிக்காது. அப்புறம் இதுவும் சேர்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பர்சன் ரெசிடெண்ட்டாக இல்லையா நம்ம செக் பண்ணுறது ஒரு அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் மாதிரி. 2025, 26ல் ஒருத்தன் இந்தியாவிலேயே இருந்துட்டு அப்பா அம்மா உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த வருஷம் அவன் பர்சன் ரெசிடெண்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் இல்லை, அந்த வருஷங்கிறது நடந்த வருஷம், தட் இஸ் அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் மாதிரி. அதுக்கு அடுத்த வருஷம் தான் அவனை வந்து அசஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 365 days அவன் எங்கே இருந்தான். ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல மோர் தேன் 182 days இல்லையாங்கிறது எப்போ கண்டுபிடிக்க முடியும், அந்த வருஷம் முடிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும் அவன் மோர் தேன் 182 days இருந்தானா இல்லையான்றது. அதனால் எப்போதுமே எனி இயர் ஃபார் தட் மட்டும் இப்போ நம்ம 2026ல் இருக்கோமா, இப்போ 2025, 26 இந்த 25, 26ங்கிற வருஷத்தில் ஒருத்தர் எத்தனை நாள் இந்தியாவில் இருந்திருக்காங்க, எத்தனை நாள் வெளிநாட்டில் இருந்திருக்காங்க, எங்கே செட்டில் ஆக போகிறாங்க, இந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை நம்ம 26, 27ல் தான் கன்சிடர் பண்ண முடியும். ஸோ த இயர் நம்ம 26, 27 பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத கடந்த 365 நாளை வச்சு தான் டிசைட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபெமா இஸ் அ ரெகுலேட்டரி ஆக்ட். ஓகேவா, அதனால் இந்த இடத்துல சிட்டிசன்ஷிப்பு அதெல்லாம் பெருசாக இல்லை. இன்னொன்று இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கிற மாதிரி 182 days அப்படிங்கிறது மட்டுமே வந்து ஒரு தீர்மானிக்கக்கூடிய விஷயமாகாது. அதுவும் ஒரு மேட்ரு, 182 daysம் ஒரு மேட்ரு. அதை தவிர என்ன பர்பஸ்க்காக இந்தியாவுக்கு வராங்க, என்ன பர்பஸ்க்காக இந்தியா விட்டு வெளில போகிறாங்கன்றதும் இருக்குது. ஒருத்தன் வெளிநாட்டுக்கு டூருக்கு போகிறான், டூருக்கு போகிற இடத்துல 3 மாதம் தான் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஐயோ நீ இந்தியாவில் வந்து இருந்ததே வெறும் 60 நாள் தான், மற்ற நாள்லாம் டூருக்கு வெளிநாடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்க, நீ பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா இல்லைன்னு சொல்லிட முடியுமா, முடியாது. அவன் இந்தியாவில் 60 நாள் தான் இருக்கான், வெளிநாடு ஃபுல்லாக சுற்றுறான், டூர் சுற்றி பார்க்குறான்னா கூட he will be considered as person resident in India because 182 days is not the deciding factor ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவா ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியாவா இந்த அக்கப்போர் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா, கம்பெனி ஃபார்மேட்டு ஃபேர்மு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா கம்பெனி ஃபேர்ம் எல்எல்பி இவங்க எல்லாருக்குமே என்னென்னா, ஒரு கம்பெனி நீ இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறியா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஸ்டார்ட் பண்ணி இங்கே ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கா, நீ இந்தியா தான், அவ்வளோதான், நீ ரெசிடென்ட் இன் இந்தியா தான். நீ வெளிநாட்டில் ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனியா அங்கே தான் உன்னோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கா, நீ அங்கே ரெசிடென்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே இட் இஸ் அப்ளை டு ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருந்தால் அது கரெக்டாக எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்றதை பற்றி இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இட் வில் நாட் அப்ளை டு HUF, AOP, ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் as they cannot employed and they cannot go to out of India or come to India. Hence they do not come under the ambit of second and third limb. அந்த second and third limb என்னன்னா, இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டிலேருந்து இங்கே வரவங்க. These entities unlike HUF or AOP are not required to be registered or incorporated. ஓகேவா, ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல் தான். ஸோ AOP, BOI எதுவாக இருந்தாலும் சரி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிலாம் இந்தியாவில் யாரும் ரெஜிஸ்டர்லாம் பண்ணுறது இல்லை, அப்படியே தான் ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இஃப் இட் இஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஆர் AOP, BOI ரெஜிஸ்டர் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாவான்னு பார்ப்போம், அவ்வளோதான். அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ரெசிடென்ட் இன் இந்தியா தான். ஓகேவா, அதே மாதிரி HUF, AOP, BOI இவங்களாம் இருக்குல்ல, ஹென்ஸ் லீகலி த டெஃபினேஷன் ஃபார் HUF, AOP அண்ட் BOIலாம் வந்து இந்தியாவில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்றது அவங்களாம் பெருசாக பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இன்கார்பரேட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் இன்கார்பரேட்டே பண்ண மாட்டாங்க, சம்டைம்ஸ் ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோட அட்ரஸை கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா, they'll be considered as Indian residents. அதுதான் ஆல் HUF, AOP, BOI அவங்களாம் இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா இஃப் இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு இன் இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் ரெசிடென்ஸ், அவ்வளோதான். பர்சன் பாடி கார்பரேட்லாம் யாருன்னா, எனிபடி வாஸ் ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக தே ஆர் பர்சன் ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா. இல்லைங்க, இட் இஸ் தே ஆர் அ பர்சன் பாடி கார்பரேட் பட் தே ஆர்
இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியானா அவங்களோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவுட் சைட் இந்தியா இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க, ஆஃபீஸ் பிரான்ச் ஏஜென்சி என்னென்ன? வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரே ஒரு பிரான்ச் இந்தியாவில் ஆரம்பித்தாலும் அதுவும் பிரான்ச் ஆஃபீஸ் ஏஜென்சி தான் அர்த்தம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா கம்பெனி வெளிநாட்டில் போய் ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுவும் பிரான்ச் ஆஃபீஸ் ஏஜென்சி தான் வரும். இங்கே இருக்கக்கூடிய கிரிட்டிக்கலான டிஃப்ரென்சிங் ஃபேக்டர் என்னென்னா, பிரதானமாக இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவன் வெளிநாட்டில் பிரான்ச் ஆரம்பிக்கிறானா, இல்லை பிரதானமாக வெளிநாட்டில் இருக்கிறவன் இந்தியாவில் பிரான்ச் ஆரம்பிக்கிறானான்றது தான். இப்போ நீங்கள் கேட்கலாம், மேம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன், இந்தியாவில் பிரதானமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, இந்தியாவில் ப்ராமினெண்ட்டாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஒருத்தன் இந்தியாவில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறானா, அது பிரான்ச்னே கிடையாது, அது இந்தியா தான், அவ்வளோதான். இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, இந்தியாக்குள்ளே இந்தியாவுக்கு வெளியிலே, அவ்வளோதான். ஸோ இந்தியாக்குள்ளே நீங்கள் 100 பிரான்ச் கூட ஆரம்பிச்சிக்கோங்க, அதெல்லாம் நாங்கள் பிரான்ச்லேயே மதிக்க மாட்டோம். அது இந்தியாக்குள்ளே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இந்தியாவை தாண்டி அவுட் சைட் ஆஃப் இந்தியா நீங்கள் எதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை நாங்கள் என்ன நினைப்போம்னா, பிரான்ச்சு இல்லைனா ஆஃபீஸ் இல்லைனா ஏஜென்சி ஓன்ட் ஆர் கண்ட்ரோல்டு பை எ பர்சன் இன் இந்தியா, அவ்வளோதான், ரெசிடென்ட் இன் இந்தியா இப்படி நினச்சிப்போம். இல்லை பிரதானமாக ஒருத்தன் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான், ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் அவனுக்கு வெளிநாட்டில் தான் இருக்குது, அவன் இன்கார்பரேட் பண்ணதே வெளிநாட்டில் தான், அவனுடைய பிஸ்னஸே வந்து யூரோப்பில் தான் இருக்குது, ஜெர்மனியில் தான் இருக்குன்னா, அவன் இந்தியாவில் வந்து ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிரான்ச்சுக்கு இந்தியாவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குங்கிறதுனால அதையும் நம்ம பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அதே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக வெளிநாட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸ், அவனோட ஒரே ஒரு பிரான்ச் இந்தியாவில் தான், அந்த பிரான்ச்சை நம்ம ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அதே மாதிரி இந்தியாவில் பிரதானமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இந்தியா ரெசிடென்ட் அம்பானி குரூப் ஆஃப் பிஸ்னஸ், அவங்க வெளிநாட்டுக்கு போய் ஒரே ஒரு பிரான்ச் ஆரம்பித்தா அந்த பிரான்ச்சையும் கூட நம்ம பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவாக எடுத்துக்குவோம். அந்த பிரான்ச்சோட ஃபுல் டிரான்சாக்ஷன்ஸ் நம்மளோட பர்வியூக்குள்ளே கொண்டு வருவோம். ஏன்னா அவன் என்ன தான் டாலரில் சம்பாரிச்சாலும் இங்கே சம்பாதிக்கிற ரூபாயை சேனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அதையும் நம்மளோட, அதாவது பையனை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது நான் உங்கள் பையன் மாதிரி, மருமக உங்களுக்கு சொந்தம், அந்த மாதிரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி உங்கள் பொண்ணு வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு கட்டி கொடுத்துறீங்க, அவ்வளோதான், அந்த வெளிநாட்டோட அந்த பொண்ணு செட்டில்டு. அங்கேருந்து அது மறுபடியும் இந்தியாவுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கினா தான் அது வந்து ஃபெமாக்கில் வரும், இல்லைனா வராது, அப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸாக இல்லஸ்ட்ரேஷன் 1, 2, 3 இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியதாக. இத்தனை ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியாகவே வந்து அவங்க இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் 1, 2, 3, 4 பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், வில் கோ ஃபார் அ லஞ்ச் பிரேக் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது நீங்கள் ஆன்சரே பார்க்காம கூட கண்டுபிடிங்க. எக்ஸ் வந்து ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் லெஸ் தேன் 180 days. ஹி ஹட் கம் டு இந்தியா 180 daysக்கு கீழே தான் அவர் இந்தியாவில் தங்கியிருக்காரு. ஹி ஹட் கம் டு இந்தியா ஆன் April 1, 2020 ஃபார் கேரிங் ஆன் பிஸ்னஸ்க்கு நீ வந்துட்டல 182 daysக்கு கம்மியாக இருந்தாலும் நீ எங்களுக்கு யார் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா இயர் மட்டும் தனித்தனி பிரித்து போட்டுக்கோங்க. எனக்கு இன்னும் பென் ஒர்க் ஆகலை, இல்லைன்னா நான் அழகாக எடுத்து எழுதி காமிச்சிருவேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 more day time, I will fix it somehow. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிஸ்டர் எக்ஸ் ஹஸ் ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர். மிஸ்டர் எக்ஸ் ஹேட் ரிசைடட் இன் இந்தியா டியூரிங் ஃபினான்ஷியல் இயர் 1920. 2019, 2020 இந்த 2 வருஷமும் சேர்த்து, அதாவது April 1, 2019 April 20, March 31 வரைக்கும் லெஸ் தேன் 180 days தான் ஒருத்தர் இந்தியாவில் இருந்திருக்கார். அப்போ அவரோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அவர் இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, he had come to India on April 1, 2020. அடுத்த வருஷம் ஆரம்பிச்சு 1920 அவங்க முடிச்சிட்டாங்க, அதை பற்றி பேசி முடிச்சிட்டாங்க. 2021க்கு இப்போ பேசுகிறாங்க அடுத்த லைனில். he had come to India on April 1, 2020. இந்தியாவுக்கு 2020 April 1 வந்துட்டார். எதுக்காகனா பிஸ்னஸை கேரி அவுட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்துட்டார். he intends to leave the business on April 30 and leave India on June 30, 2021 அவர் இங்கேருந்து கிளம்புறார். ஓகேவா? எப்போ வரார் அவர்? April 1, 2020 உள்ளே வந்துட்டு அவர் எப்போ இங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறாருன்னா அடுத்த வருஷம் தான் கிளம்பணும்னு பார்க்குறாரு. அதாவது April 30, 2021 கிளம்பணும்னு பார்க்க. he intends to leave the business on April 30, 2021. ஓகேவா? 2021 அவர் கிளம்பணும்னு பார்க்குறாரு. ஒரு வருஷம் கழிச்சா கிளம்பணும்னு பார்க்குறாரு. ஆக்சுவலி அவர் என்ன கிளம்பியிருக்காரு? June 30 கிளம்பியிருக்கார். 2021 June 30 தான் அவர் வந்து கிளம்பியிருக்கார். அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஆஸ் ஃபார் அஸ் 2020 and 2021 இஸ் கன்சர்ன்ட், அந்த வருஷத்தில் அவர் லெஸ் தேன் 182 days தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் அதுக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கு வரல, அவர் இந்தியாவுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கல. ஸோ ஃபார் த இயர் 2019, 2020 அவர் லெஸ் தேன் 182 days இருந்திருக்காரு. ப்ளஸ் அவர் இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆகணுங்கிற ஐடியா அவருக்கு 2019, 2020 இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக
ஃபார் 2021 அவர் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா தான் நினைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது அடுத்தது என்னென்னா 2021-22 பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளே வரும்போது பிஸ்னஸ் கேரி அவுட் பண்ணணுங்கிற ஆப்ஷனில் தான் வந்திருக்காரு. வந்துட்டு ஒரு ஃபுல் இயர் இங்கே இருந்திருக்காரு. இருந்துட்டு April 1, 2020 வந்துட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக அவர் இங்கே தான் இருந்திருக்கார். அடுத்த வருஷத்துலேயும் 3 மாதம் அவர் இங்கே தான் இருந்திருக்கார். ஸோ அவர் வரும்போதே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஐடியாவில் வந்துட்டார் அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்கு அவரை பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு தான் கன்சிடர் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுவே 2021 ஏப்ரலில் அவர் கிளம்பணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் ஆக்சுவலாக கிளம்புனது June 30. அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 2021-22 வருஷத்துக்கு அவர் எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எக்ஸாமில் கொஷனில் கேட்கல, பட் ஸ்டில் 2021-22 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, டிட்டர்மைன் ஹிஸ் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 2021, அதுக்கப்புறம் 21-22 2 வருஷம் கேட்குறாங்க. 2021 அவர் எத்தனை நாள் இருக்காருன்னு பாருங்கள். April 30 கிளம்பணும்னு நினைக்கிறாரு. பட் அவர் கிளம்பல. June, April, May, June 3 மாதம் தான் இருந்திருக்கார். இந்த 3 மாதம் இருந்துட்டு கிளம்பிட்டார். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2021-22 ஃபினான்ஷியல் இயரில் அவர் லெஸ் தேன் 180 days தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் அவர் இங்கே இருக்கணுங்கிற ஐடியாவில் இல்லை, அவர் கிளம்பணுங்கிற ஐடியா வந்துச்சு. ஸோ ஹீஸ் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. ஆனால் 2020-21 ஃபுல்லாக, அதாவது 365 நாளும் அவர் அங்கே தான் இருக்கார். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2021-22 இதுக்கு நீங்கள் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருஷத்தில் எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு ஆன்சர் கொடுக்க போகிறாங்களா, இல்லை இந்த ஃபினான்ஷியல் இயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இயர்னு கொடுத்துருக்காங்க, அந்த ஃபினான்ஷியல் இயரில் எத்தனை நாள் இருந்திருக்காங்க அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முந்தின வருஷம் இருக்கிறத வச்சு இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பதில் சொல்கிறாங்களான்னு பார்க்கணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும் இந்த கொஷின் கேட்குறத பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2020-21 எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு சொல்லு, 2021-22 எத்தனை நாள் இருந்திருக்காங்களோ அதை வச்சு சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க, as explained in the illustration above, Mr. X will be considered as a person resident in India from April 2020. சூப்பர். ஏன்னா April 1, 2020 March 31, 2021 வரைக்கும் அவர் 365 நாள் அங்கே தான் இருந்திருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவில் உள்ளே தான் இருந்திருக்கார். ஸோ இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. ஆனால் 2021-22 பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் 2021-22 பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கள் வந்து ரெசிடென்ட் இன் இந்தியாவை வச்சுருக்கலாமா வேணாமாங்கிறத எப்படி டிசைட் பண்ணணும்னா, மிஸ்டர் எக்ஸ் வுட் கண்டினியூ டு பி இந்தியன் ரெசிடென்ட் ஃப்ரம் April 1, 2021 ஆல்சோ. ஏன்னு சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப் ஹீ லீவ்ஸ் இந்தியா ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேக்கிங் அப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ஃபார் பிஸ்னஸ் ஒகேஷன் அவுட் சைட் இந்தியா ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ் ஆஸ் இட் வுட் இண்டிகேட் his stay outside India for uncertain period, he was ceased to be a person resident in India from the date of his departure. இது சும்மா கிளாஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. It may be noted that even if Mr. X is a foreign citizen, he has not left India for any of these purposes. ஓகேவா? He would be considered person resident in India during the financial year 21-22. Okay, thus it is for the purpose. அவன் என்ன சொல்கிறானா, அவன் இந்தியாவில் வெளிநாடு போட்டும் போகாமல் இருக்கட்டும், அவர் போகணும் டிசைட் பண்ணாமல் இருக்கட்டும், ஆனால் வெளிநாட்டுக்கு எதுக்காக போனாருன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த he had come to India for the purpose of carrying on business. He intends to leave the business on April 30th, 2021. He leaves the India on June 30. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த June 30 இந்தியா விட்டு வெளில போனான்னு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக போனாங்க, இங்கே பிஸ்னஸ் எல்லாம் ஏற கட்டிட்டு இந்த பிஸ்னஸ் நான் அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து வெளிநாடு போய் அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ, அங்கே போய் வந்து நான் வேலை பார்க்க போகிறேன்றதுக்காகவோ, அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவோ, இல்லை நான் அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிருந்தால் தான் நாங்கள் அவரை இங்கே பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவை கன்சிடர் பண்ணுவோம். நீங்கள் கொஷினை படிச்சுட்டு நீங்களாம் நினச்சிக்க கூடாது June 30 அவர் போயிட்டானா அவர் பிஸ்னஸ் இங்கே க்ளோஸ் டவுன் பண்ணிட்டு போயிட்டாருன்னு நினச்சிக்காதீங்க. அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு போனாரா, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ்க்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போகிறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிருந்தால் தான் அவரை நாங்கள் உள்நாட்டில் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைடாக கன்சிடர் பண்ணுவோம். இல்லைனா அவரை நாங்கள் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவை தான் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, ஃபினான்ஷியல் இயர். ஒரே நிமிஷம். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வருஷத்தை கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020-21 கொடுத்துட்டாங்கன்னா
அந்த வருஷம் ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே எத்தனை நாள் இருந்திருக்காரு, ப்ளஸ் அவர் கம்மியாக இருந்தாலும் பர்சன் ரெசிடென்ட் இந்தியாவா இல்லை அதிகமாக இருந்தாலும் பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்குறாங்கல்ல. அது அவங்க எப்படி எக்ஸாமில் கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா 2020-21 அவங்க எத்தனை நாள் இருந்தாங்களோ அதை வச்சு தான் அவங்க கேட்குறாங்க. ஓகேவா? தேர் நாட் ஆஸ்கிங் எஃப்ஒயில் இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, ஸோ நீங்கள் அசஸ்மெண்ட் அடுத்த வருஷத்தில் பண்ணுங்கள், அடுத்த வருஷத்தில் பண்ண வேண்டிய அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் முன்னாடி வருஷம் எஃப்ஒயை பாருங்கன்னு சொல்லலை. அவங்க அழகாக 2021 அவர் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு கேட்டாங்கன்னா 2021 தான் செக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கொஸ்டினில் படித்து பாருங்கள். எக்ஸஸ் resided in India during the financial year 2019 and 2020. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், FY 2019-2020 இந்த வருஷத்தில் அவர் லெஸ் தேன் 182 days தான் இருந்திருக்கார். ஓகேவா? இப்போ நமக்கு கொஸ்டினில் ஃபினான்ஷியல் இயர் 1920 அவர் என்ன பண்ணணும், அவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா இல்லையான்னு அவங்க கேட்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. 2019-20 அவர் இந்தியாவில் லெஸ் தேன் 182 days தான் இருந்திருக்காரு. ஆனால் கொஸ்டினில் 2019-20 அவர் ரெசிடெண்ட்டாக இல்லையா அப்படின்னு கொஸ்டினே கேட்கல. அதனால் நம்ம அப்படியே அதை விட்டுட்டோம். அடுத்தது எங்கே வரும், 2020-21 வரும். அங்கே என்ன சொல்கிறாங்க, 1/4/2020 என்ன சொல்கிறாங்க, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, 1/4/2021 வரைக்கும் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 1/4ன்னு இதை போடுறதுக்கு பதிலாக 31/3/2021 வரைக்கும் அவர் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காரு. விச் மீன்ஸ் ஒரு ஃபுல் 365 days அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. புரியுதா? ப்ளஸ் இந்த ஒரு வருஷத்தில் அவர் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லை இந்த இடத்துல நான் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறேன், வெளிநாட்டுக்கு வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு எதுக்காகவும் நான் போகிறேன்னு அவர் சொல்லலை. அதனால ஃபார் த இயர் 2020 and 21 பொறுத்த வரைக்கும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியா. புரியுதா? அதே மாதிரி அடுத்தது கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2021-22 பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன வாட் இஸ் இட் தேவ் கிவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் 30 ஊரை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணாராம். ஆனால் என்ன ஆயிருக்குன்னா அவர் ஏப்ரல் மாதம் 30 ஊரை விட்டு வெளியில் போகலை. ஆக்சுவலாக எப்போ போயிருக்காருன்னா ஜூன் மாதம் 30 தான் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஏப்ரல் மே ஜூன் 3 மாதம் இங்கே இருக்கிறது நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு 90 days அரௌண்ட் இருந்திருக்காருன்னு வச்சுப்போம். இதை வச்சு அவர் பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஜூன் 30 அவர் ஊரை விட்டு வெளில போனார்ல, இங்கே இருக்க பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டேன்னு உங்ககிட்ட சொன்னாரா, சொல்லிவிட்டு வெளிநாட்டுக்கு நான் வேலைக்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ்க்காக போகிறேன், வெளிநாட்டுக்கு செட்டில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு போனாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. எஸ்ஸா நோவான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், இல்லை அவர் எதுவுமே சொல்லிட்டு போகல, நம்மக்கிட்ட எதுவுமே அவர் சொல்லிட்டு போகலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் எதுவுமே சொல்லிட்டு போகலன்னா அவர் திருப்பி இங்கே தானே வருவார்னு அர்த்தம். இன்னொன்று அவர் இங்கே ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் அவர் தானே இங்கே பண்ணுறாரு, இட் இஸ் ஓன்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை ஹிம் தானே. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே இன்கார்பரேட் பண்ண பிஸ்னஸை அவர் இங்கேருந்து பார்க்கணும், அவர் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அங்கே போய் செட்டில் ஆகிறேன்னு போல் வேலைன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ 2021-22 வருஷம் என்ன தான் அவர் இந்தியாவில் வெறும் 90 நாட்களே இருந்திருந்தாலும் கூட he is still considered to be person resident in India because அவர் வெளிநாட்டு போகும்போது நான் இந்த ரீசனுக்காகத்தான் போகிறேன்னா அந்த 3 ரீசனில் ஒரு ரீசன் அவர் சொல்லிட்டு போகாததுனால he will be considered to be person resident in India. ஸோ கொஷின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 2020-21க்கும் 2021-22க்கும் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெண்டுத்துக்குமே என்ன பண்ண போகிறோம், பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு சொல்ல போகிறோம், இன்னொன்று பர்சன் ரெசிடென்ட் இன் இந்தியான்னு தான் சொல்ல போகிறோம். ரெண்டுமே பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியா கிடையாது. ஏன்னா அவர் வெளியில் போகும்போது நம்ம கொஷினை பார்த்து ஒருவேளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த ஆன்சரை பார்த்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா வெளில போகும்போது தெளிவாக சொல்லியிருக்காரா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக, பிஸ்னஸ்க்காக, இந்த ரீசனுக்காக, அந்த ரீசனுக்காகன்னு அந்த 3 ரீசன் இருக்குது. அந்த 3 ரீசனில் ஒரு ரீசனை சொல்லி அவர் இந்தியாவிலேருந்து காலி பண்ணி போயிருந்தால் மட்டும்தான் அவரை பர்சன் ரெசிடென்ட் அவுட் சைட் இந்தியான்னு சொல்லுவோம், இல்லைனா நம்ம சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ அவங்க கேட்குற கொஷின் எந்த வருஷம் கேட்குறாங்களோ அந்த வருஷத்தில் அவர் எத்தனை நாள் இருக்காரோ அதை வச்சு ஆன்சர் சொன்னால் போதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நான் வில் கோ ஃபார் அ பிரேக். இட்ஸ் 2:38. நம்ம 3:15க்கு வில் மீட். 3:15க்கு மீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு அண்ட் தென் வில் கோ அஹெட் வித் அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் 2:40 now.